துறையூரில் கர்த்தருடைய ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. அருமையான ஒரு மகன் உண்டு, சோத்திரம். மிக நேர்த்தியாய் அவர்கள் துறையூர் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை கட்டி எழுப்புறாங்க. நம்ம கூப்பிட்ட உடனே அவர்கள் ஜெபத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. மீதம் இருக்கிற நேரத்தை நான் அக்காவுடைய கரத்தில் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி நாம் அவர்களை அன்போடு வரவேற்போம். மீதம் இருக்கிற நேரத்தை ஆண்டவர் அவர்கள் நம்மோடு இடைபடுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறோம் சொல்றவங்களா? என்னடா ஆசீர்வதிக்கப்பட்டோம் சொல்லிகிட்டே இருக்காங்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லா பரவாயில்ல. எல்லாம் சிரிச்சுட்டே சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். ரொம்ப எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. எனக்காக நீங்கள் 2 காரியம் செய்யணும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் யாரும் எனக்காக என்ன செய்யக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது, கண்ணை மூடக்கூடாது, அப்படி தானே? அப்புறம் இன்னொன்று என்ன செய்யணும்னா, நான் கேட்டேன்னா நீங்கள் பதில் சொல்லணும். நான் பேசுனா, நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் நீங்கள் பேசணும், சரியா? அப்போ தான் நம்ம 100% நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சரிங்களா? நீங்கள் உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்மளை கூட்டி வந்திருக்கிறாரு. உங்களை யாரையும் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. என்னையும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு நம்ம எல்லாரையும் என்ன செய்யும், தெரியும், அப்படி தானே? சரி, நான் உங்களுக்கு என்னோடய பிரசங்கம், அதாவது பிரசங்கம்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆலோசனை அல்லது ஒரு அட்வைஸ் எப்படினாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கர்த்தரின் மூலம் உங்களோட என்ன செய்வார், பேசுவார். அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு பைபிள்லேருந்து ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பைபிள் வச்சுருக்கீங்களா? எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் பேர் தான் வச்சுருக்கீங்க. ஆனால் நல்லா அழகாக எல்லாம் ஐடி கார்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கிறீங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வெரி குட். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஊமைகளாக. பைபிள் வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரணும், சரியா? எப்போ எல்லாருமே இல்லாட்டி இங்கே போடுவாங்க பாருங்கள். மார்க், இது பிரசங்கம் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம 3ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த சம்பவம் ஒரு 6ஆம் வசனம் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எல்லாம் கவனமாக கேட்கணும். நீங்கள் கவனமாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை வாசிக்க சொல்லியிருக்கிறேன். வாசி. போதும் சிஸ்டர், கவனிச்சிங்களா? விதைக்கிறவன் ஒருத்தன் எங்க போனாரு? விதைக்க போனார், அப்படிதானே? நம்ம இப்ப விதைச்சிருக்கோம், ஆனா என்ன செய்யல, மழை பெய்யல, அப்படிதானே? நிறைய பேர் விதைச்சிருக்கிறோம், ஆனா மழை பெய்யல. கர்த்தர் மழையை கட்டளையிடுவாராக. அப்போ விதைக்க போன இடத்துல அந்த விதைத்த விதை, சில விதை எங்க விழுந்துச்சு? வழி அருகே விழுந்துச்சு. சில விதை எங்க விழுந்துச்சு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சில விதை எங்க விழுந்துச்சு? வழி அருகே விழுந்தது. வழி அருகனா போற போக்கு பாதையில விழுந்துச்சு. அது என்ன பண்ணுச்சு? பறவைகள்லாம் ஓரத்துல இருந்ததுனால என்ன செஞ்சுச்சு? சாப்பிட்டுட்டு போயிருச்சு. சில விதை எங்க விழுந்துச்சு? கற்பாறையின் மேல விழுந்துச்சு. அங்க என்ன செய்யும்? மழை பெஞ்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் அங்க இருக்கிற மண்ணில் என்ன செஞ்சு முளைச்சிச்சு. அப்புறம் வெயில் ஏறினோடனே காஞ்சு போச்சு. சில விதை எங்க விழுந்துச்சு? முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்துச்சு. முள்ளு இந்த விதை வளர்ந்து முளைச்சி வரும்போது அந்த முள்ளு சேர்ந்து என்ன பண்ணுச்சு? நெருக்கி போடுச்சு. ஆனா சில விதை எங்க விழுந்துச்சு? நல்ல நிலத்துல விழுந்துச்சு. எங்க விழுந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சில விதை எங்க விழுந்துச்சு? நல்ல நிலத்துல விழுந்த விதை எப்படி வளர்ந்துச்சு? பலன் கொடுத்துச்சு. 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது. சரி, மற்ற 3 நிலத்தையும் நம்ம விட்டுடலாம். இந்த நல்ல நிலத்தை எடுத்துக்கலாமா? இந்த நல்ல நிலத்துல விழுந்த விதை 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்துச்சு. நிலம் நல்ல நிலம் தானே? அப்ப 100 மடங்கு தானே எல்லா விதையும் பலன் கொடுக்கணும், ஆமா தானே? ஏன் கொஞ்சம் விதை 30, கொஞ்சம் விதை 60, கொஞ்சம் விதை 100 பலன் கொடுத்துச்சு? நீங்க தான் சொல்லணும், பதில் சொல்லணும். ஏன்
நல்ல நிலத்துல விழுந்த விதை. விதை எங்க விழுந்திருக்கு? நிலம் எப்படிப்பட்ட நிலம்? நல்ல நிலம். அப்போ நல்ல நிலத்துல விழுந்த விதை எல்லா விதையும் 100 மடங்கு பலன் தரணும் தானே? ஏன் கொஞ்சம் விதை வந்து 30%, கொஞ்சம் வந்து 60, கொஞ்சம் 100 பலன் கொடுத்துச்சு? சரியா கவனிக்காதனாலயா? அந்த நிலம் வந்து நல்ல நிலம், நல்ல உழுது, நல்ல உரம் போட்டு எல்லாம் நல்லா சூப்பரா இருக்குது. அப்புறம் எப்படி சரியா கவனிக்காத நல்லன்னு சொல்ல முடியும்? தண்ணி ஊத்தலையா? விதைக்கிறது யார் தெரியுமா? ஏசப்பா. விதை என்ன தெரியுமா? வசனம். அப்படிதானே? அப்போ ஏசப்பா விதைச்ச விதை நல்ல விதையா இல்லாம இருக்குமா? நல்ல விதையா தான் இருக்கும். நிலமும் நல்ல நிலம், விதையும் நல்ல விதை. ஆனா முளைப்பு திறன் மட்டும் எப்படி இருக்கு? கொஞ்சம் எப்படி கொடுக்குது? 30%. கொஞ்சம் எல்லாரும் சொன்னாதான் நான் பேசுவேன். எல்லாரும் பேசணும். கொஞ்சம் 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 தான் 100 கொடுக்குது. ஏன் தெரியல? இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த சம்பவத்தை விதைக்கிறவன் விதைய இந்த சம்பவத்தை சொல்லும் போது 3ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 9ஆம் வசனம் வாசிங்க. கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். 20ஆம் வசனம் வாசிங்க. புரிஞ்சா? இப்போ கேட்கணும். வசனத்தை கேட்கும்போது 30% மட்டும் கேட்டீங்கன்னா 30% தான் பலன். 60% கேட்டீங்கன்னா 60%. 100% கேட்டா தான். புரியலையா? புரிஞ்சா? எனக்கு இந்த நீங்க சொன்னது புரிஞ்சுன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே அந்த வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு? கேளுங்கள், கேளுங்கள், வசனத்தை கேட்டவர்கள். அப்போ நம்ம கொஞ்சமா கேட்டோம்னா கொஞ்சம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதோட கொஞ்சமா கேட்டோம்னா அதை விட கொஞ்சம் தான் என்ன செஞ்சப்பட்டோம்? ஆசீர்வதிக்கப்பட்டோம். முழுமையா 100% கேட்டோம்னா 100% நமக்கு ஆசீர்வாதம். இப்ப யாருக்கெல்லாம் 100% ஆசீர்வாதம் வேணும்? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எல்லாரும் 100% கேட்க போறீங்க. அப்படிதானே? கர்த்தர் நல்லவர். இது சம்பவம் தான். நான் வந்து நான் வந்து முதல்ல நோட்டீஸ் பார்த்த உடனே, அந்த இதை பார்த்த உடனே நான் சரி நம்ம வந்து ஜோம் பண்ணி ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா, அங்கேயே என்ன சொல்லிட்டாங்க? தலைப்பு கொடுத்துட்டாங்க. என்ன பேரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? சரி, ஆசீர்வாதம்னா என்ன? நீங்க வந்து கொஞ்சம் நீங்க நல்லா வந்து அலர்ட் ஆகிற வரைக்கும் நான் கேள்வி கேட்டுட்டு தான் இருப்பேன். ஆசீர்வாதம்னா என்ன? நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிறது. நல்லா இருக்கிறதுனா அதாவது நல்லா சந்தோஷமா இருக்கிறது. அப்புறம் இப்ப நல்லா இருக்குதுன்னா ஒரு வீடு, ஒரு கார் இருந்தா அவங்கள நல்லா இருக்கிறதுன்னு சொல்லுவோமா? யாரும் நம்ம நல்லா ஆசீர்வாதம்னா நல்லா இருக்கிறது. நீங்க சொன்ன பதில் 100 கரெக்ட், சூப்பர். அப்ப நல்லா இருக்கிறதுனா என்னது? எப்படி இருந்தா நல்லா இருக்கிறது? நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம். வெரி குட், சூப்பரா சொன்னாங்க. எப்போ நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும்? நம்ம மனசை பொறுத்தது தானா? இது நம்ம மனசை பொறுத்தது. சரி, ரைட்டு. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, நீங்கெல்லாம் யார் இப்போ ஒரு நாட்டுக்கு ராணியா இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? என்னங்க ராணின்னு சொல்றேன் எல்லாம் சரி. நீங்க எல்லாம் இப்போ ஒரு நாட்டுக்கு ராணியாக போறீங்க. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா? ஆசீர்வதிக்கப்படலையா? ஒரு நாட்டோட ராணியா இருந்தா என்னெல்லாம் நடக்கும்? வானா வருவாங்க, போனா போவாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு ஆளு, மேக்கப் பண்ணி விடுறதுக்கு ஆளு, கூட்டிட்டு போறதுக்கு தோழிமார்கள். அப்படிதானே? இப்ப நான் எப்படி சொல்ல போறேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, சும்மா சாதாரண ஆசீர்வாதம் எல்லாம் இல்ல. நீங்கெல்லாம் ஒரு நாட்டுக்கு ஒரு ராணியாக போறீங்க. என்ன ஆக போறீங்க? ராணியாக போறீங்க. நீங்க இப்போ உங்களுக்கு வந்து முடிசூட்டுலாம் வைக்க போறாங்க. நீங்களாம் ஒரு நாட்டுக்கு ராணி அப்படின்னா அப்படியே இருப்பீங்க. நான் ராணியா? நானா? உங்களுக்குலாம் இப்ப எது தெரியுமா நீங்க எப்படி சொல்றீங்க? நானா ராணியாக போறேன் அப்படிங்கிற. நீங்க ராணி ஆகன்றதுக்கு நான்
உங்களுக்கு என்ன செய்யறேன், இந்த பைபிள்ல இருந்து சில காரியங்களை சொல்லித்தரேன். இப்ப ராணியாக எல்லாருக்கும் ஆசையா? ஆசீர்வாதம் அப்படின்னா அவ பெரிய மகாராணி ஆட்டம் இருக்கிறா சொல்லுவோம் தானே. அவளுக்கு என்ன, அவ பெரிய ராசாத்தி சொல்லுவோம் தானே. அப்ப நல்லா இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம், ராசாத்தி ஆட்டம் இருக்கிறோம், மகாராணி ஆட்டம் இருக்கிறா அப்படிதானே. என்னோட நான் பேசுற ஸ்லாங் உங்களுக்கு புரியுது தானே? இங்க புரியுது தானே? சரி, ரைட்டு. அப்போ ராசாத்தியா இருந்தா, ராணியா இருந்தா நம்ம அவங்கள நல்லா இருக்கிறவங்கள பார்த்து அப்படிதான். அவளுக்கு என்ன, அவங்க அப்பா வீட்டுக்காரன் புருஷன் ராணி ஆட்டம் வச்சிருக்கிறான், ராசாத்தி ஆட்டம் வச்சிருக்கான், நிக்க விட மாட்டேங்கிறான், நடக்க விட மாட்டேங்கிறான், ஊன்றான் அப்படிதானே சொல்றேன் தானே. அப்போ ஒரு நாட்டுக்கு நீங்களாம் ராஜாத்தியா. நான் சொன்னேன் எனக்கு யாரும் ஜோம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, கண்ணை திறந்து என்ன பார்க்கணும், 100% கேட்கணும், அப்பதான் ஆசீர்வாதம். சரியா? அப்போ நீங்க எப்ப எல்லாம் இவ்வளவு நேரம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லிட்டே இருந்தீங்க, புரியல. அப்ப நீங்களா இப்ப எப்படி ஆக போறீங்க சொல்லுங்க? ராணி ஆக போறேன். நீங்களா ராணியாக உங்களுக்கு ஆசை இல்லையா? சரி, எங்கேயுமே ராணி ஆக வேண்டாம். உங்க வீட்டுக்காரருக்கு, உங்க அப்பா அம்மாவுக்காவது நீங்க ராணி ஆகணும்னு ஆசையா இருக்கீங்களா? சொல்லுங்க, நானா ராணி ஆக போறேன். ராணி ஆக போறது வெரி குட் சிஸ்டர், நல்லா சிரிச்சு சந்தோஷமா சொல்றாங்க, நான் ராணி ஆக போறேன். இப்போ ராணியா ஆகணும் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதான் சொல்லணும். சரியா? ஆசீர்வதிக்கப்பட்டவர் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இங்க வந்திருக்கீங்கல்ல, அழைக்கப்பட்டு வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். வாசிங்க எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம். இப்பதான் நான் உங்களுக்கு ராணி ஆகிறதுக்கு நான் ஐடியா சொல்ல போறேன். எல்லாம் அந்த ஐடியா கேட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போகும்போது நீங்க எப்படி போவீங்க? ராணியா போவீங்க. ரைட். எஸ்தர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். போதும் சிஸ்டர். எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு. எஸ்தர் பத்தி இந்த பைபிள்ல நான் இப்ப எஸ்தர்னு ஒரு பேர் சொல்றேன்ல, நான் இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்க. தெரியல அப்படிதானே? யாருக்குமே தெரியல. இந்த இது நான் அதனால உங்களுக்கு முழுமையா சொன்னாதான் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிதானே? பைபிள்ல 3 சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல எஸ்தர் சரித்திரம் 1. சரிங்களா? ஒரு பெண்ணை ஆண்டவர் எப்படி எடுத்து உபயோகப்படுத்தினார். ஒரு அடிமையா இருந்த, ஒரு அனாதையா இருந்த ஒரு பெண்ணை எடுத்து தேவன் எப்படி ஒரு ராணியாக உயர்த்தினார். அதுதான் இந்த எஸ்தர் புத்தகத்துடைய சம்பவங்கள். சரியா? இப்ப எஸ்தர், இப்போ அந்த வசனத்துல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு. நீங்க எல்லாம் இப்ப எங்க வந்திருக்கீங்க? எங்க வந்திருக்கீங்க? அழைத்து கொண்டு வரப்பட்டு இருக்கிறீர்கள். முதலாவது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னா, அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். என்ன நீங்க எல்லாரும் உங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்காங்கல்ல, ஒருத்தவங்க சொல்லி தானே இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த வசனத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இந்த எஸ்தர் யாரு, ஏன் அவள் அழைச்சிட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் நான் தெளிவா நல்லா அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரியா? முதலாவது இந்த வசனத்துல உள்ளத, எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டாள். யார் இந்த பேர்? இதுல சொல்லப்பட்ட பேர் என்ன பேரு? எஸ்தர். சொல்லுங்க எல்லாம். எஸ்தர் அழைத்து கொண்டு வரப்பட்டாள். நீங்க சொல்லுங்க, உங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லுங்க. நான் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அகிலா அழைத்து கொண்டு வரப்பட்டவள் இருக்காங்களா? யாரு? சோபனா அழைத்து கொண்டு வரப்பட்டவள். அப்ப நீங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கீங்க? அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இங்க எங்க அழைச்சிட்டு போகப்படுறாங்க? எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு. அப்ப அழைக்கப்பட்ட அனைவரும் எப்படிப்பட்டவர்கள்? ஏன் அவங்க எங்க அழைத்து கொண்டு போகப்பட்டிருக்காங்க? அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டிருக்காங்க. எங்க அழைத்து கொண்டு போகப்பட்டிருக்காங்க? ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டிருக்காங்க. முதல்ல இந்த வார்த்தையை நல்லா சொல்லுங்க. அழைக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அழைக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்பா எல்லாரும் தெளிவாயிட்டீங்க அப்படிதானே? சரி. ஏன் இந்த எஸ்தர் யாரு? முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டது யாரு? நீங்க தான்.
நீங்க என்ன பண்ணப்பட்டு வந்திருக்கீங்க? எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு, நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கீங்க. வந்த இடம் எங்க? சத்திரத்துக்கு இல்ல, எங்கேயுமே இல்ல, ஒரு ராஜாவினோட அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு. அந்த ராஜா யார் அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் இந்த எஸ்தர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. ம் ம் ஆமா. எத்தனை நாடுகளுக்கு ராஜா? 127 நாடுகளுக்கு ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனைக்கு எஸ்தர் அழைத்து கொண்டு வரப்பட்டாங்க. எத்தனை நாடுகளுக்கு ராஜா? 127 நாடுக்கு. ராஜாவோட பேர் என்ன? அகாஸ்வேரு. சரிங்களா? ஒரு நாட்டுக்கு பிரதம மந்திரியா இருக்கிற நம்ம மோடி ஐயாவையே என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. வெரி குட். பார்க்க முடியல, அப்படிதானே? பார்க்க முடியல, கையில பிடிக்க முடியல, அப்படிதானே? ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கெல்லாம் அவர் ஒரு நாடுக்கு போறாரு, அப்படிதானே? ஆனா இந்த அகாஸ்வேரு ராஜா எத்தனை நாட்டுக்கு அதிபதியா இருந்தாராம்? எத்தனை நாட்டை ஆண்டாராம்? 127 நாடு. அந்த நாட்கள்ல இருந்த நாடுகள்ல கிட்டத்தட்ட 2 பங்கு நாடை இவர் தான் வச்சு ஆண்டுகிட்டு இருந்தாராம். இந்த ராஜாவின் அரண்மனைக்கு தான் இந்த எஸ்தர் என்ன செய்யப்பட்டு வந்தாங்க? அழைக்கப்பட்டு வந்தாங்க. சரி, இப்ப புரிஞ்சா? இந்த எஸ்தர் யார்? அப்ப ஏன் அவங்க அழைக்கப்பட்டாங்க? அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா உங்களுக்கு சம்பவம் தெரியல, அதனால. ஓகேவா? முதலாவது எஸ்தர் எங்க அழைத்து கொண்டு வரப்பட்டாங்க? உங்களுக்கு நல்லா புரியணும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள தான் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும். ராணியா தான் போகணும். போகும்போது எல்லாரும் ஆட்டி கெத்த, நான் 127 நாடுகளுக்கு ராணி, என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆசீர்வாதத்தோட போகணும். அதனால உங்களுக்கு நான் சொல்றதுனால தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் நிறைய பேர் தெரியாம இருக்காங்க. அதனால நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். இந்த எஸ்தர் யார் அப்படின்னு சொன்னா, எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5 இருந்து 7 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். எஸ்தர் ம் 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 இப்போ இந்த எஸ்தர் யாருன்னு பார்த்தீங்களா? அதாவது மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யார்? யூதர். அவரை அடிமையாக எங்கே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க? இப்போ இவங்க இருக்காங்களா அரண்மனைக்கு கூப்பிட்டு 127 நாடு இருக்குதுல்ல பாபிலோனுக்கு, அடிமையாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க கூட தான் எஸ்தர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. 7ஆம் வசனத்தில் பாருங்க, எஸ்தர் என்னும் மத்சாலை வளர்த்தான், அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அப்போ அவங்க யாரு? அவங்க யாரு? அனாதை தான். அப்பா அம்மா இல்லைன்னா அனாதை தான். அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம நேசிக்க யாருமே இல்லைனாலும் நம்ம யாரு தான்? அப்பா அம்மா இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நம்மளை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ நம்மளும் யாரு தான்? நம்மள அனாதை தான், அப்படிதானே? நம்மளை யாருமே அப்பா அம்மா இல்லைன்னா மட்டும் அனாதை இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்மளை நேசிப்பதற்கு யாருமே இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நான் ஒரு அனாதையாக இருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்க மாட்டுக்காங்க, என் வீட்டுக்காரர் கண்டுக்க மாட்டுக்காரு, எங்கள் அப்பா அம்மா கண்டுக்க ஈவன் நான் பெத்த பிள்ளை கூட என்ன செய்ய மாட்டேங்குது, கண்டுக்க மாட்டுக்கு. அப்போ நேசிப்பதற்கு யாரும் இல்லாத நாம் எல்லாரும் யாரு தான்? அப்போ நம்ம யாரு? அழைக்கப்பட்டவர்கள். எந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு நம்ம இவ்வளோ நாள் வாழ்க்கையில் ஒரு நேரமாவது நம்ம சொல்லியிருப்போம், நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன். சொல்லியிருக்கிறீங்களா? நான் ஒரு அனாதை மாதிரி இருக்கிறேன். ஆனால் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நேசிப்பதற்கு யாரும் இல்லைன்னா நம்ம யாரு? நேசிப்பதற்கு யாரும் இல்லைன்னா நம்ம அனாதை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறீங்க. யாருமே நேசிப்பதற்கு இல்லை, என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில
உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்காரு? அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறீங்க? எப்படிப்பட்ட நிலையிலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்? அனாதை போன்ற நிலைமையிலிருந்து. அது மட்டும் இல்ல, இவங்க எப்படி கொண்டு வரப்பட்டாங்கன்னா அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள். அடிமை எப்படிப்பட்டவங்க? அடிமை. நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? அடிமையா இருப்போம். சில நேரம் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை எப்படி நடத்துவாங்க? என்ன ஒரு அடிமை நினைச்சியா அப்படின்னு சொல்லிடுமா? எப்போ அப்படி சொல்லுவோம்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, ரொம்ப கஷ்டமா வேலை சொல்லும்போது தானே சொல்லுவோம், என்ன நான் அடிமைன்னு நினைச்சியா, நான் உனக்கு என்ன அடிமையா நினைச்சியா அப்படி சொல்லுவோம். அப்படிதானே? அப்போ கஷ்டப்படுற இடத்துல அடிமையா கஷ்டப்படுற இவங்க நிஜமாவே அடிமை. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வேலை செய்வதற்காக அடிமைகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டவங்க. இந்த எஸ்தர் எப்படிப்பட்டவங்க? ஒன்று அடிமை, இன்னொன்று யாரு? இன்னொன்று தாய் தகப்பன் இல்லாதவங்க. அப்ப யாரு சொல்லுங்க? இந்த எஸ்தர் அடிமையாகி எஸ்தர், அனாதையாகி எஸ்தர் எங்கே அழைத்து கொண்டு வரப்பட்டாங்க? ராஜாவின் அரண்மனைக்கு. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல எப்படி இருக்கோம்? அனாதையா இருக்கும். நான் சொல்றேன், அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாலும் உங்களை நேசிப்பதற்கு யாரும் இல்லைன்னா நம்ம அனாதை தான். என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை அப்படின்னா நம்ம அனாதை தான். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம விரும்பாத இடத்துக்கு என்ன செய்யப்படும்? நடத்தப்படுவோம். அப்படின்னா நம்ம யாரு தான்? அடிமை தான். அப்படிதானே? நம்ம இந்த இது எனக்கு பிடிக்கவே இல்லை, இந்த விஷயம் எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல, ஆனால் நம்ம அதை செய்ய தூண்டப்படுவோம். அப்படிதானே? சில விஷயங்கள்ல இருந்து நம்ம எந்த நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்த சொல்லித்தரேன். நேசிப்பதற்கு யாரும் இல்லைன்னா நம்ம யாரு? எந்த விஷயத்துல இருந்து நம்ம விடுபட முடியாம தவிக்கிறோமோ அதற்கு நம்ம அடிமை. எந்த விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வர முடியாம, ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நிறைய டிவி சீரியல் பார்க்குறோம், ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னு நினைக்கிறோம். சர்ச்சுக்கு வரோம், பாஸ்டர் சொல்கிறாங்க சீரியல்லாம் பார்க்கக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம், வர முடியல. அப்போ நம்ம யாருக்கு அடிமை? சீரியலுக்கு அடிமை. புரியுதா? எந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியலையோ அதற்கு நாம் அடிமை. அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது? நம்ம கையில் எல்லார் கையிலும் இருக்குது செல்ஃபோன். அப்படி தானே? அதில் நம்ம சில காரியங்களை, இங்கே இருக்கிற நிறைய பிள்ளைங்க சில காரியங்களை தொடர்ந்து பார்க்குறீங்க, ஆனால் அது தப்புன்னு தெரியுது, அதை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களால் முடியலை. நான் பார்க்குற இந்த செல்ஃபோனில் நான் பார்க்குற இந்த காரியம் தப்பு தான், ஆனால் நான் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன? அந்த காரியத்திற்கு நீங்கள் யார்? அடிமைத்தனத்தில் நம்ம இருந்தோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. அடிமையாக இருந்தால் ஆசீர்வாதம் கிடையாது. அப்படிப்பட்ட யாரெல்லாம் எந்த விஷயத்த என்னால் விட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்களோ, அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காரியத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செல்லில், ஆனால் நான் பார்க்குறேன். எல்லாரும் தூங்கின பிறகு, எங்கள் அம்மா அப்பா தூங்கின பிறகு, என் கணவன் தூங்கின பிறகு, யாருக்குமே தெரியாமல் இப்படிப்பட்ட சில காரியங்களை நான் என்ன செய்கிறேன்? செல்ஃபோனில் பார்க்குறேன். ஆனால் அது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனால் நான் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியல. அப்போ நீங்கள் அதுக்கு யார்? அடிமைத்தளத்தில் இருக்கிற உங்களை, அனாதையா யாருமே நேசிப்பதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களை தேவன் இன்னைக்கு அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்ல, ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை. எந்தெந்த காரியத்தெல்லாம் இங்கே எல்லாரும் ஆண்டோட, எப்படி ஒருத்தங்க அடிமையாக இருந்தால், ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருந்தால் அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன செய்யணும்? சில கிரயங்கள் செலுத்தப்படணும். சில காரியங்களை நம்ம செஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அடிமையிலேருந்து வெளியில் வர முடியும். அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் நமக்காக என்ன செஞ்சுருக்காருன்னா, நம்ம இப்படிப்பட்ட காரியத்துலலாம் இருந்த மாதிரி பாவமான காரியத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம விரும்புகிறோம் அந்த காரியத்துலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு வர முடியல.
அதற்கு அடிமையாகி அந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். என்ன கிரயம் செலுத்தி இருக்கிறார்? அவருடைய ரத்தத்தையே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருந்த இடத்துல கண்ணை மூடி, எந்த காரியத்திற்காவது நீங்கள் நான் இந்த காரியத்திலேருந்து நான் விடுபடணும், அந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. எல்லாம் ஆண்டு ஒரே ஒரு செகண்ட் தான் ஆண்டோட சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் எந்த காரியத்தில் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் கண்டிப்பாக தெரியும். சொல்லுங்கள், இந்த காரியத்தில் இருந்து, இந்த அடிமைத்தனத்திலேருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்காக அவருடைய ரத்தத்தையே சிந்திருக்கிறார். கிரயமாக அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து, இந்த செல்ஃபோனில் நான் பார்க்குற இந்த தீமையான காரியத்திலிருந்து, இந்த மோசமான காரியங்களை சில நேரம் நான் பார்த்துருந்தேன், அப்படியே அதுக்குள்ளேயே போய் நான் அடிமையாயிடுறேன். சில காரியங்கள் நான் அதன் மூலம் நான் பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுறேன். என் சிந்தை, என் செயல் முழுவதும் பாவத்துக்குள்ளாக ஆக்கிரமிக்கப்படுது. இந்த காரியத்திலேருந்து நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. இந்த அடிமைத்தனத்திலேருந்து இன்னைக்கு ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. கேளுங்க, ஆண்டோட கேளுங்க. நிச்சயமாக நீங்கள் கண்ணை மூடி உண்மையாக கேட்டிங்கன்னா ஆண்டவர் அந்த நாளில் உங்களுக்கு விடுதலை தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கு. ஏன்னா அவர் நமக்காக அவருடைய ரத்தத்தையே சிந்தியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தையே சிந்தியிருக்கிறார். நிறைய பேரால் சில காரியத்திலேருந்து வெளியே வர முடியல. கர்த்தர் அவரெல்லாம் கவனிங்க. இப்போ நீங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? அழைத்து கொண்டு வரப்பட்டதுனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எதுல இருந்துலாம் உங்களை ஆண்டவர் அழைத்துட்டு வந்திருக்கிறாரு? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் வந்திருக்கோம்? நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறோம், அனாதை. அப்போ நம்ம எப்படி அழைக்கப்பட்ட நாம் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க எல்லாரும், அழைக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்க. எங்க நீங்க அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க? ராஜாவின் அரண்மனைக்கு. எதற்காக அழைக்கப்பட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? இந்த காரணத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த அகாஷ்வேரு ராஜா இருந்தார்ல, 127 நாடுகளுக்கு ராஜா. இவர் என்ன பண்ணார்னா, அந்த 127 இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு, பைபிளில் இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். 127 நாடுகளில் உள்ள எல்லா இவர் ஒரு 127 நாட்டிலையுமே இவர் போய் ஒவ்வொரு ஊர்லேயே போய் ராஜாவாக இருக்க முடியாதுல்ல. அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இவருக்காக பதிலாக ஒரு அதிபதியை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்களே, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து என்ன செஞ்சார்னா விருந்து வச்சார். என்ன வச்சார்? எத்தனை நாள் விருந்து வச்சார்னா 180 நாள். எத்தனை நாள்? 180. எல்லாம் பெரிய 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 ஆட்கள். அந்த ராஜா ஒவ்வொரு நாட்டில் உள்ள அதிபதிகள், அங்கே உள்ள முக்கியமான ஆட்கள்லாம் அங்கே சாப்பாடெல்லாம் எதில் பரிமாறப்பட்டுச்சுன்னா பொற்பாத்திரங்களில் தான் என்ன செஞ்சுச்சான். அந்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்களேன். பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களில் பானம் கொடுக்கப்பட்டது. அங்கே வந்திருந்த எல்லாத்துக்கும் எதில் சாப்பாடு இது கொடுத்தாங்க? ஜூஸ் எல்லாம் தங்கத்தில். நமக்கு இப்போ நம்ம எப்படி குடித்தோம்? நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் குடித்தோம். ஆனால் அங்கே வந்தவங்களுக்குலாம் எதில் கொடுத்தாங்க? தங்க டம்ளரில் என்ன செஞ்சாங்க? அப்போ அந்த ராஜா எவ்வளோ பெரிய ராஜாவாக இருப்பார், அப்படி தானே? எவ்வளோ. அப்போது அந்த ராஜா என்ன பண்ணார்னா, அவர் விருந்து செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் இவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் என்ன பேர்னா வஸ்தி. அவங்க பேர் என்ன பேர்? வஸ்தி. எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 ஆமாம். இப்போ எல்லாம் ராஜாவுடைய அகாஷ்வேர் 127 நாட்டுக்கு ராஜா, பெரிய ராஜா. ஆமாம் தானே? அவருக்கு ஒரு மனைவி. அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆள், அப்படி தானே? அவங்க எப்படி இருந்தாங்கன்னா மகா ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க, சௌந்தரியம் உள்ளவங்க. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணார்னா, அவங்கள கூட்டிகிட்டு எல்லாருக்கும் முன்பாக அவங்கள காமிக்கணும். என் மனைவியை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வஸ்தி அப்படிங்கிறவங்க யாருன்னா நேபுகாத்நேச்சார். இவங்களெல்லாம் அடிமையாக கொண்டு வந்தாங்களா, அவங்களோட பேத்தி. பெரிய இந்த ராஜாவோடையே அவங்க தாத்தா ரொம்ப பெரியவர், பெரிய பணக்காரங்க, ரொம்ப அழகானவங்க. யார்? இந்த ராணி. இவங்களை கூட்டிகிட்டு
என்ன செய்யணும்னு நினச்சாங்கன்னா எல்லாருக்கும் முன்பாக அவங்க மனைவியோட அழகை காமிக்கணும்னு இந்த ராஜா ஆசைப்பட்டார். ஆனால் அப்படி போய் கூட்டிகிட்டு வர சொல்லும்போது அந்த ராணி என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. போதும் 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 போதும். வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் வரமாட்டேன்னு சொல்லிட்டா? வஸ்தி, ராஜாவுடைய மனைவி ராஜாத்தி. அவங்க ரொம்ப அழகா இருந்தாங்க, அப்படிதானே? ரூபவதி, பெரிய பெரிய ராஜாவுக்கு பேத்தி. அவங்க என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ராஜாவுக்கு கோவம் வருமா வராதா? 127 நாட்டுக்கு எப்படிப்பட்டவங்க? ராஜா. அந்த நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் அங்கே என்ன செஞ்சுருக்காங்க? வந்திருக்காங்க. அப்போ இவங்களை கூட்டு வர சொன்னால் இவங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு கோவம் வருமா வராதா? ஊர்க்கே வரி வந்துருச்சான். உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ராஜஸ்திரியை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இனிமேல் என்ன வேண்டாம், ராணியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி விட்டுட்டார். என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி விட்டுட்டாங்க அவளை. 19ஆம் வசனம் வாசிங்க. ம் ம் போதும். இப்போ என்னாச்சு? வஸ்தியை கூப்பிட்டாரு ராஜா. அழைத்தால் அவள் என்ன செய்யவில்லை? வரவில்லை. அழைத்தா வந்தா ஆசீர்வதிக்கப்பட்டோம், அப்படிதானே? இல்லை வரலன்னா ராணியாக இருக்கின்றவங்கள என்ன செஞ்சுட்டாங்க? தள்ளி விட்டா. நீ வேண்டாம், நீ அழைக்கணும். ஆண்டு அழைத்தா நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நம்மளே யாரு? அழைச்சி கேட்ட உடனே வந்திருக்கோம். அப்போ நம்ம யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்போ இந்த ராணி இருக்காங்கல்ல, அந்த வஸ்தி, இனிமே நீ எனக்கு ராணியாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க? தள்ளி விட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாரு? வேணான்னு சொல்றாங்க. கூப்பிட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்? வரமாட்டேன். நிறைய பேர் வராமல் இருக்காங்கல்ல, வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படலை. வந்த நீங்கள் யாரு? எஸ்தரும் அழைத்து கொண்டு வரப்பட்டால் அரண்மனைக்கு. எதற்காக? ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. சரி, இப்போ தான் நான் உங்களுக்கு விஷயத்துக்கே வரேன். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ராணி என்ன செஞ்சுட்டாங்க? விலைக்கு வச்சுட்டாங்க. விலைக்கே வைக்கல, வேண்டானே தள்ளியே போட்டுட்டாங்க. 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம் 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 வாசிங்க. போதும் 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 போதும். புரியுதா? இப்போ இந்த எஸ்தர் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்கன்னு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்குதா? என்ன செஞ்சாங்க? அந்த ராணி அழைக்கப்பட்டதுக்கு வரல. உடனே அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க? தள்ளி விட்டுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ வஸ்தியை நம்ம என்ன செஞ்சிட்டோம், தள்ளி விட்டோமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ நான் அவங்களெல்லாம் சேர்ந்து அப்போ ராஜாவுக்கு ராணியோட ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு ராணியை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். புதிதாக ஒரு ராணியை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றதுக்கு தான் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, 3ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ம் ம் போதும் சார். இப்போ வஸ்தி என்ன பண்ணிட்டாங்க? ராஜஸ்திரியா வேண்டாம் தள்ளிட்டாங்க. ராஜாவுக்கு இன்னொரு மனைவி என்ன, ராணியை தேர்ந்தெடுக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா நாட்டில் உள்ளவங்களையும், எல்லா நாட்டிலையும் அழகாக இருக்கிற ரூபவதியாக இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி என்ன கொண்டு வாங்க? எங்கே கொண்டு வாங்க? அரண்மனைக்கு கொண்டு வாங்க. இப்போ அந்தந்த நாட்டில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்க? நல்லா அவங்களுக்கு வேண்டியவங்கள, அவங்களுக்கு சொந்தக்காரங்கள, அப்படி தானே? ராஜாவுடைய ஒவ்வொரு அதிபதிகள்கிட்டே சொல்கிறாங்க, உங்கள் நாட்டிலலாம் யாரெல்லாம் அழகாக இருக்கவங்களோ அவங்களெலாம் கூட்டிகிட்டு வாங்க. என்ன எதுக்காக? 127 நாடுகளுக்கும் ராஜாவாக இருக்கிற அகாசுவேருக்கு ஒரு மனைவியை என்ன செய்யணும்? ஒரு ராஜாத்தையே கண்டு. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க? அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, ராஜ குலத்தில் உள்ளவங்கள, மேன்மையான இடத்துல உள்ளவங்கள, அழகான பெண்களெல்லாம் தேடி என்ன செஞ்சுருப்பாங்க? கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. அங்கே தான், அந்த கூட்டத்தில் தான் யார் அழைத்து கொண்டு வரப்பட்டாங்க? எஸ்தர் அழைத்து கொண்டு வரப்பட்டா. நம்மளாம் எப்படி இருந்தோம்? எப்படி இருக்கிறோம்? அனாதையாகவும்
அடிமைகளாக இருந்த நம்ம இன்னைக்கு இங்கே எதுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கீங்க? 127 நாடுகளுக்கல்ல, இந்த சகல அந்த உலகத்தையே படைச்சி நமக்காக எல்லாத்தையும் உண்டாக்கி கொடுத்துருக்குற ஏசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாறுவதற்காக இங்கே என்ன செஞ்சப்பட்டிருக்கீங்க? அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கீங்க. அப்போ எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்த இடத்துல இந்த எஸ்தரும் என்ன செஞ்சாங்க? அழைத்து கொண்டு வரப்பட்டாங்க. அப்போ நீங்களாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கீங்க. பாக்கியவதிகளா? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே? இப்போ புரியுதா? அப்போ நம்ம எதற்காக அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வரப்பட்டிருக்கிறோம்? எதற்காக இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கீங்க? ராணியாக மாறுறதுக்கு. இப்போ நிறைய பேரை கொண்டு பிடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலேங்கிறாங்க. 400 பேருக்கு மேலே உள்ள ஆட்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? அழகழகான ரூபவதியான கன்னியாக இருக்கிற ஸ்திரீகளெல்லாம் பெண்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு இந்த அரண்மனைக்கு சேர்த்துட்டாங்க. அதில் எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டார். இப்போ அந்த எஸ்தர் யாருன்னா ஒரு அனாதை, ஒரு அடிமை, நம்மளை மாதிரி. அப்படி தானே? நம்மளை மாதிரி தானே? நமக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா? பின்னால் அரசியல்வாதி செல்வாக்கு இருக்குதா? நம்ம வீட்டில் யாராவது பெரிய பதவியில் இருக்காங்களா? இல்லை இல்லை தானே? நம்மளை மாதிரி இந்த எஸ்தரும் யாரு தான்? ஒரு அனாதை, ஒரு அடிமை. எத்தனை பேருக்கு அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? அப்படி தானே? எத்தனை நேரம் சொல்லியிருக்கேன், இப்படி அடிமை மாதிரி நடத்துறியம்மா, இப்படி அடிமை மாதிரி நீ வேலை அப்படி தானே? இப்போது இந்த எஸ்தருக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை. நம்மளை மாதிரி அவங்களும் எங்கே அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க? இப்போ அவங்க ராணி ஆகலை, அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அழைத்து கொண்டு வரப்பட்டவங்களுக்கு அங்கே வச்சு ஒரு வருஷ காலமாக என்ன செய்கிறாங்க? ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள்லாம் இங்கே வந்துட்டீங்களா? எங்கே போகிறதுக்கு வந்திருக்கீங்க? பரலோகம் போகிறதுக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? ராணியாக போகணும். அப்படி தானே? இங்கே தான் நமக்கு ட்ரைனிங் நடக்கிற இடம். சபை தான் நமக்கு என்ன செய்யணும்? நம்மளை அழகுபடுத்துகிற இடம். ஒரு வருஷமாக அவங்கள அழகுபடுத்துவாங்களாம். அந்த அரண்மனையில் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அதுக்காக இந்த பெண்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சரி, அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். இப்போ இன்னும் அழைச்சிட்டு வர்ற வரைக்கும் அவங்க வேலை. அழைச்சிட்டு வர்ற வரைக்கும் இனிமேதான் முக்கியமான விஷயம் நான் சொல்லி தர போகிறேன். நம்ம ராணியாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அடிமையாக இருந்தோம், அனாதையாக இருந்தோம். இப்போ நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிற ஒருத்தருக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு எஸ்தர் எங்கே கொண்டு வந்திருக்காங்க? அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சரி, வாசிங்க அந்த அதிகாரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இல்லை 8ஆம் வசனமே வாசிங்க சிஸ்டர். ம் 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 இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேர் என்ன பேர்? ஏகா. அவர் யாருன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் நல்லா அழகாக மாற்றுறதுக்கு. அவங்கள என்ன செய்கிறது? நல்லா அழகாக மாற்றுறதுக்கு. இப்போது இவர் தான் அங்கே மந்திரி. இந்த மந்திரிக்கிட்ட கொண்டு எல்லாரையும் அழைத்து கொண்டு விட்டாச்சு. இங்கே யார் வந்திருக்காங்க? எஸ்தரும் வந்திருக்காங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. ம் போதும் போதும். அந்த பெண் அவள் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால். அப்படின்னா நீங்கள் எல்லாம் அதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் அதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பெண் அவள் பார்வைக்கு எப்படி இருந்தா? நன்றாக இருந்தா. ஏன் மற்றவங்களான அழகா இல்லையா? 127 நாட்டிலையும் அழகாக இருக்கிற பெண்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி தான் அங்கே கொண்டு வச்சுருக்காங்க. இந்த எஸ்தர் மட்டும் அழகா இல்லை, ரூபவதியாக இருக்கிற எல்லாரையும் கிட்டத்தட்ட 400 பேரும் 1000 பேர் சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர ஒவ்வொரு குறிப்பில். அப்போ நன்றாக இருந்தாலாம் யார்? எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. இங்கே இந்த வசனத்தை பாருங்களேன். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததுனால அந்த வசனத்தில் கடைசியில் பாருங்க, சிறந்த இடத்தில் அவளை வைத்தான். யார் சிறந்த இடத்துல வைக்கிறது? இப்போ நம்ம அழைத்து கொண்டு வரப்பட்டுட்டோம். அனாதையாக இருந்து அடிமையாக இருந்து ராஜாத்தியாக மாறணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு வந்துட்டோம்? அழைத்து கொண்டு வரப்பட்டோம். வந்த எல்லாருமே அழகானவங்க தான். ஆனால் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால். எந்த பெண்? எஸ்தர். வெரி குட். நல்ல நல்ல ஞாபகம். அப்போ நன்றாய் இருக்கணும்னா ஒரு மந்திரியோட கண்ணுக்கு ராணி ஆக்கப்படுறதுக்கு நம்ம நன்றாய் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம நன்றாய் இருந்தாதான் சிறந்த இடத்தில் வைக்கப்படுவோம். அழைத்து கொண்டு வரப்படுவது வரைக்கும் அவங்க வேலை.
அழைக்கப்பட்டு இங்கே வந்த பிறகு அந்த ராணிங்கிற இடத்த பிடிக்க வேண்டியது நம்ம வேலை. நன்றாக இருந்தபடினால் நம்ம எப்போ நல்லா இருப்போம்? உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம். உபாகமம் போதும் சிஸ்டர். இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு, நன்றாயிருந்தபடினால் அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? சிறந்த இடம் கிடைச்சிச்சு. ராணி ஆக போறதுக்கு அங்கே உள்ள மந்திரியோட கண்ணில் என்ன செஞ்சு? அவனுடைய கண்ணுக்கு அவள் நன்றாயிருந்தாள். இஸ்ரவேலே நீங்களாம் நன்றாக இருக்கணும். நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாசிங்க சார். உன் முழு முழு சொல்லுங்க முதல்ல. முழு எதுக்கு 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 எதுக்கு? நன்றா இருக்கிறதுக்கு. நீ நன்றா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தாதான் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றா இருந்தாள். அதனால சிறந்த இடத்தை கொடுத்தான் அந்த மந்திரி. பாருங்க எத்தனை பேர் கூட்டப்பட்டிருக்காங்க, அதுல இவன் மட்டும்தான் என்ன இருந்திருக்கான்? அவன் பார்வைக்கு நன்றா. அப்ப நம்ம மற்றவங்க பார்வைக்கு நன்றா இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில நன்றா இருக்கணும் என்ன செய்யணும்? உன் முழு இருதயத்தோடும் சொல்லுங்க எல்லாரும். உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோட என்ன செய்யணும்? யார அன்பு கூறணும்? பக்கத்து வீட்டுக்காரங்களையா? அடுத்த வீட்டுக்காரங்களையா? நீங்கள் நன்றா இருக்கணும்னா, பார்வைக்கு நீங்க நன்றா இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர்ல நீங்க அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடு. பாதி இதயத்துல ஆணுக்கு, பாதி இதயத்துக்கு அத்தானுக்கு, பாதி இதயம் யாருக்கு? மாமாவுக்கு இல்ல. முழு இருதயம் யாருக்குதான்? முழு இருதயம் யாருக்குதான்? முழு இருதயம் யாரு? என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்துமாவோடும், என் உள்ளிந்திரியங்களோடும், என் முழு பலத்தோடும். அது எப்படிங்க முழு பலத்தோட அன்பு கூறுறது? பலம்னா சண்டை போடுறதுதான் பலம், அப்படிதானே? அப்போ முழு பலத்தோடனா எப்படி? யார் வந்தாலும் அசைக்க முடியாது. என் ஆண்டவர் மேலே நான் வச்சிருக்கிற அன்பை யார் வந்தாலும் என்ன செய்யற? அதான் பலன். முழு பலத்தோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அன்பு கூர்ந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நன்றா இருப்பீங்க. நீங்க நன்றா இருந்தா அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய கண் அவனுடைய பார்வைக்கு அவள் எப்படி இருந்தா? நன்றா. இப்போ நீங்க நல்லா இருக்கணும்னா, நன்றா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் முதல்ல சொன்னேன், நீங்க பேசணும், இல்லாட்டி எனக்கு பேச்சு வராது. அன்பு கூறணும். யார் அன்பு கூறணும்? ஏசப்பாவை எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை மட்டும்தான் அன்பு கூறணும். இயேசுவை மட்டும்தான் அன்பு கூறணும். இயேசுவையும் அன்பு கூறக்கூடாது. இயேசுவையும் அன்பு கூறேன், பக்கத்தில் அங்கங்கே போயிட்டு அப்பப்போ போயிட்டு வந்து கொஞ்சம் இயேசுநாதரையும் பார்த்துக்கலாம். இயேசுவையும் அன்பு கூறக்கூடாது. இயேசுவை மட்டும்தான் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அப்போதான் நீங்கள் என்ன இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் நன்றாக இருக்கணும்னா இயேசுவை மட்டும் நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். எப்படி அந்த அன்பு இருக்குன்னு சொன்னால், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம். ஆமாம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். யார் உங்கள் நேசர்? நமக்கெல்லாம் எல்லாருக்கும் நேசர்கள் இருக்காங்களா? நேசர் இருக்காங்களா? நேசர்னா யாரு? நேசர்னா இங்கிலீஷில் சொல்ல போனால் லவ்வர். யாரு நேசர்னா? அப்போ அதுக்காக நீங்கள்லாம் தப்பாக நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்காரர் நம்ம 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 நேசிக்கிறோம்ல, அப்போ நம்ம வீட்டுக்காரர் யார்? நமக்கு லவ்வர், அப்படி தானே? அப்போது இங்கே என்ன சொல்லிருக்காரு? இந்த சூனமித்யால் அப்படிங்கிற ஒரு பொண்ணு சொல்கிறாங்க, என் நேசர் என்னுடையவர், நான் அவளுடையவர். நாங்கள் 2 பேரும் ஒன்று தான். நாங்கள் எப்படி தான் பாருங்களேன், அவள் எப்படி அவள் நேசரை அன்பு செஞ்சான்னு மட்டும் பாருங்களேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 4ஆம் வசனம் வாசிங்க. ராக்காலத்துல படுத்திருக்கும் போது தேடுறாளாம். யார? நேசர, ஆண்டவரை தேடுறாளாம். கிடைக்கல. ஒவ்வொரு
தேடுறா பாருங்க. ஒவ்வொரு இடமா போய் என்ன செய்யறா? நேசரை தேடுறா. ஏசப்பாவை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். பைபிளை வாசித்து தேடணும். சர்ச்சில் வந்து என்ன செய்யணும்? வசனத்தை கேட்டு தேடணும். ஒவ்வொரு இடமா தேடணும். எங்கெல்லாம் நேசருடைய அன்பு இருக்குது அங்கெல்லாம் என்ன செய்யணும்? எங்கே தேடி போனாலும் என்ன செய்யலை? கிடைக்கல. வாசிங்க. எங்க போற நீ இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு? எங்க போற அப்படின்னு சொல்லி போற வர இடத்துல நம்மளை என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. நான் வந்து ஏசப்பா பார்க்க போறேன், நீங்க எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்படிதான் நம்ம தேடணும். வர எப்படி தேடணும்? நம்ம வரும்போது கேட்பாங்களே, என்ன நீ பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டே இருக்கிற? என் நேசரை தேடி போறேங்க. எங்க போறேன்? என் நேசரை தேடி போறேன். சொல்லுங்க, என் நேசரை தேடி போறேன். அவர் என் நேசர், நான் அவரை தேடி போகிறேன். அப்போது அதுக்கு ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் நான் தேடி போனேன். அவர் என்ன செய்ய முடியல? 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்களேன். இருக்கேன் ஒரு இடத்துல தேடி போகும்போது அந்த காவலாளிகள்லாம் என்ன செஞ்சாங்களாம்? அவளை என்ன செஞ்சுட்டாங்களாம்? அடிச்சு விட்டாங்களாம். அந்த 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 வசனத்தில் தான் இருக்குது. நான் தேடி போனேன், காவலாளிகள்லாம் என்னை அடிச்சுட்டாங்க, ஆனாலும் நான் என்ன செய்யலை? உடலை. நான் என்ன செஞ்சேன்? தேடி போனேன். அடிப்பாங்க. நேசரை தேடி வந்தால் சில நேரம் வீட்டில் என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும், திட்டு கிடைக்கும். காவலாளிகள் வீட்டில் எங்கே தான் போய் தொலைகிற? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவனை கண்ணிலேயே பார்க்க முடியல. என் நேசரை பார்க்க போனேன், என் நேசரை பார்க்க போனேன். நான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர் என்னை ராஜாத்தியாக மாற்றுவார். அவர் என்ன செய்வார்? ராஜாத்தியாக மாற்றுவார். அவருடைய பார்வைக்கு நான் நன்றாக இருக்கணும்னா அவரை நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த 1 2 3 4 வாசிங்க சிஸ்டர். எங்கெல்லாம் தேடுறா பாருங்களேன். நம்மளும் அப்படி தேடணும். கிடைக்கலங்க. தேடுறேன். பாருங்க, என் ஆத்தும நேசரை கண்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன செய்யறான் பாருங்களேன். விடாமல் பற்றி கொண்டேன். என்ன செஞ்சிருக்கா? கண்டுபிடிச்சிட்டா. என்னை விட்டு எங்க போயிட்டீங்க? பிடிச்சிட்டா. பிடிச்சி என்ன செய்யறா? பற்றி கொண்டாள். பற்றி கொண்டா பிடிச்சிட்டு வரா. எங்க வீட்டுக்கு வரா? தனி ரூம்க்கு. அவ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்ன செய்யறா? பிடிச்சி எங்கேயுமே விடாம, என் நேசரே எங்கெல்லாம் தேடினேன், இங்கே தான் இருக்கிறாருங்க, பிடிச்சிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவரை பிடிக்கணும். பிடிச்சிக்கிட்டு என் தாயின் வீட்டில் தனி அறையில் கொண்டு வந்து விடுற வரைக்கும் நான் அவரை பற்றி கொண்டேன். அவரை பிடிச்சிட்டு வந்து என்ன சொல்லியிருப்பா? தனியாக உட்காந்து என்ன சொல்லியிருப்பா? கையை பிடிச்சிக்கிட்டு அவள் கவலையெல்லாம் சொல்லியிருப்பா. அப்படி தானே? இப்படிலாம் இருக்குது, எனக்கு இப்படிலாம் நடக்குது, என்ன நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே, கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன செஞ்சா? பற்றி கொண்டு அவளோட கதையெல்லாம் என்ன செய்கிறா? ரூமில் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன். யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்கள் கவலையை, கண்ணீரெல்லாம். இப்படி உங்ககிட்ட கேட்பாங்க. கேட்டுவிட்டு அவனை அந்த பக்கம் போனோன்னே, பார்த்தியா எனக்கு தெரியும் இவளுக்கு இப்படி தான் நடக்குன்னு, எனக்கு தெரியும் இவளுக்கு இப்படி தான் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் முன்னாலே நடக்கும்னு நினச்சேன், கொஞ்சம் லேட்டாக நடந்துருக்கு. அப்படி தானே? இப்படி தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் நேசரை பிடிச்சிட்டு வந்து உங்கள் ரூமில் உட்கார வச்சுட்டு சொல்லுங்கள். உங்கள் கவலையெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கண்ணீரெல்லாம் சொல்லுங்கள். எனக்கு இப்படி இருக்குது, என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு, என் பிள்ளைங்க இப்படி பண்ணுறாங்க, என் மாமனார் இப்படி பண்ணுறா. ஐயோ, நானும் அந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறதோட செத்துடலான்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் நான் உங்களை கண்டுபிடிச்சேன். நான் உங்களை என்ன செஞ்சேன்? கண்டுபிடிச்சேன். என்னை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? அவரை இறுக்கமாக பற்றி கொண்டு அவளுடைய அன்பை அவருக்கு என்ன செய்கிறா? பொழியிறா. அன்பை என்ன செய்கிறா? சொல்கிறா. உங்களுக்கும் ஆண்டவர் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கண்ணீர் இருந்தாலும், கவலை இருந்தாலும் பிடிச்சிக்கோங்க. யாரை பிடிச்சிக்கணும்? ஆத்துமநேசரை. என் ஆத்துமநேசரை நான் பிடித்து கொண்டேன். அப்போ கேட்குறாங்க, ஏன் அவரை பிடிச்சிக்கிடணும் அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணுகிட்ட வந்து மற்றவங்களாம் இந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆமாம், நான் வந்து என் நேசரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ஆணையிடுறேன். அப்போ அந்த ஊரில் உள்ளவங்களாம் கேட்குறாங்க, ஏன் அப்படி செய்யணும்? உன் நேசரை நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. வாசிங்க சிஸ்டர்.
மற்ற நேசரை பார்க்கிறோம். நேசர் எதில் விசேஷித்தவர்? உங்க ஏசப்பான்னு அலைகிறிய எதில் விசேஷித்தவர்? அவர் 1000 10,000ங்களில் சிறந்தவர். ஆமென். எல்லாம் கை தூக்குங்க. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர்? எல்லாரை விட அழகானவர், எல்லாரை விட நம்மை நேசிக்கிறவர், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் நான் என் நேசர் என்ன செய்கிறேன்? தேடுறேன். காவலாளிகள் அடித்தாலும் சரி, எங்கள் அம்மா அடித்தாலும் சரி, நான் என் நேசரை தேடி வந்திருக்கிறேங்க. நீங்கள் நன்றாக இருக்கணுமா? நீங்கள் நன்றாக இருக்கணுமா? மற்றவங்க பார்வைக்கு நீங்கள் நன்றாக இருக்கணும்னா அவங்க நேசரில் நீங்கள் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு. அப்போ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? நன்றாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அன்பு கூறணும். முதலாவது யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்னா? அன்பு கூறுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அந்த எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அப்படி முதல்ல வாசிங்க. அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. முதல்ல அவள் எப்படி இருந்தா? அவனுடைய பார்வைக்கு நன்றா இருந்தாள். ஏன் நன்றா இருந்தாள்னா அவளுடைய நேசம் முழுவதும் யாரை மட்டும்தான் பற்றி இருந்தது? அவளுடைய ஆத்தும நேசராகிய இயேசுவை மட்டும்தான் பற்றி இருந்துச்சு. அதனால தான் அவன் பார்வைக்கு என்ன செஞ்சா? நன்றாக இருந்தா. அந்த எஸ்தர் ராஜாத்தி அவளுடைய ராஜாவா அவள் யாரை மட்டும்தான் அன்பு செய்தா? தேவனை ஆகிய கர்த்தரை மட்டும்தான் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அன்பு செய்தா. அதனால் அவன் நன்றாக இருந்தா. அடுத்து பாருங்க, அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. தயைன்னா என்ன தெரியுமா? இரக்கம். என்ன கிடச்சிச்சு? இரக்கம் கிடச்சிச்சு. யாருக்கெல்லாம்? ஒரு 2 பேர் சொல்கிறேன். எப்போ நமக்கு தயை கிடைக்கும்? எப்போ நமக்கு தயை கிடைக்கும்? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 39:21. யோசேப்புக்கு சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? தயை கிடைத்தது. சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள். யார் இந்த யோசேப்பு? அடிமையாக ஒரு ராஜா வீட்டிலோட, ஒரு அதிகாரியோட வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான மகன், ரொம்ப நல்லவன். ஒரு எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியோட வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டு அந்த வீட்டில் இருக்கிறான். அவனை தூக்கி எங்கே போட்டுட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. அந்த சிறைச்சாலையில் அவனுடைய கண்கள், அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடச்சிச்சு? ஏன் அவனை சிறைச்சாலையில் போட்டாங்க? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிங்க. பாவம் செய்வது எப்படி? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஒரு பெரிய அதிகாரி வீட்டில் இவன் எப்படி இருக்கான்? வேலைக்காரனாக இருக்கான். வேலைக்காரனா சும்மா சாதாரண வேலைக்காரன் இல்லை. அந்த அதிகாரி எல்லா அதிகாரத்தையும் இவன் கையில் கொடுத்துட்டான். எல்லா அதிகாரத்தையும் இவன் கையில் கொடுத்துட்டான். இவன் ரொம்ப எப்படி இருந்தான்? அழகானவனாக இருந்தான். அதனால அந்த அதிகாரியுடைய மனைவி இவன் மேலே என்ன செய்கிறா? ஆசைப்படுறான். இவன் மேலே என்ன செய்கிறா? நம்ம பார்த்துருக்கோம், ஆண்கள் தான் பெண்கள் மேலே ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி. எப்படி தானே இங்கே என்ன வந்துருக்கு? பெண்களே ஆசைப்படுறா. அப்படி தானே? ஆசைப்பட்டு நீ என்னை நேசிக்கணும், நீ என் கூட பழக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவனை வற்புறுத்துறான். இந்த வீட்டில் இவன் தான் பெரிய வேலைக்காரன். அவன் இவனை அப்படி வற்புறுத்தும் போது அங்கே யாருமே இல்லை. இவனுக்கு அடுத்துதான் எல்லாரும் கீழே இருக்கிறாங்க. இவன் அந்த அதிகாரியுடைய மனைவியுடைய ஆசைக்கு இணங்கி இருந்தான்னா இன்னும் அந்த வீட்டில் அவனுக்கு என்ன கிடைக்கும்? நிறையா சலுகை கிடைக்கும். அப்படிதானே? ஏன்னா ஃபுல்லாக அந்த அதிகாரி இவனை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? அவனோட மனைவி இவன் மேலே ஆசை போட்டு இவனை
அடையணும்னு ஆசைப்படுறான். பாவம் செய்கிறதுக்கு என்ன செய்கிறான்? அவனை தூண்டுறான். நம்மளையும் நிறைய நேரங்களில் பாவம் செய்கிறதுக்கு சில காரியங்கள் என்ன செய்யும்? தூண்டும். பாவம் செய்கிறதுக்கு நம்மளையும் சில காரியங்கள் தூண்டும். வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும்? பாவம் செய்வதற்கு தூண்டும். இவன் அந்த அதிகாரியுடைய மனைவி தான். அவள் சொல்கிறத இவன் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா இவன் அடிமையாக தான் அங்கே இருக்கான். அடிமைனா என்ன சொன்னாலும் கேட்கணும், இல்லைன்னா கொன்றுவாங்க. இவன் நீ என்ன கூட என்ன செய்யணும்? நீ என்னோட விருப்பத்துக்கு இணங்கி நீ நடக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். அர்ப்பணிப்பு இருந்ததுனால தான் சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள் அவளுக்கு என்ன தெரிஞ்சு? அவனுக்கு தயவு கிடைத்தது. இப்போ நமக்கு என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? நமக்கு தேவனுடைய கண்களில் தயை கிடைக்கணும்னா, தேவனிடத்தில் நம்ம நன்றாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்ய மாட்டேன், இந்த சரீரத்தை நான் பாவத்திற்கு என்ன செய்ய மாட்டேன்? ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மளாம் அர்ப்பணிப்போடு இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? தயை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்ம எப்படி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12 வசனம் 13 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6 12 13. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. நம்ம என்ன செய்யணும்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? என் சரீரத்தை எந்த ஒரு பாவ காரியத்திற்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒப்பு கொடுக்க மாட்டேன். அந்த யோசேப்பு அந்த அதிகாரியுடைய வீட்டில் பெரிய ஆளாக இருந்தான். அவனை பாவம் செய்ய தூண்டும்போது யாருமே இல்லை. அவன் பாவம் செஞ்சிருந்தாலும் யாருக்கும் என்ன செஞ்சுருக்காது? தெரிஞ்சிருக்காது. அவன் என்ன செய்கிறான்? ஓடி போயிடுறான். இவன் என்ன செய்கிறா? பிளேட்டை என்ன செஞ்சிடறா? மாற்றி போட்டுடுறா. அவன் தான் என்ன செஞ்சான்? பாவம் செய்த என்ன கூப்பிட்டான்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவனை தூக்கி எங்கே போட்டுட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. ஆனாலும் சிறைச்சாலைக்காரனுடைய கண்ணில் அவனுக்கு தயை கிடைச்சதுனால அவன் எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக மாறினான். அது இருக்கட்டும், நமக்கு தயை கிடைக்கணும். ஆண்டவருடைய கண்களில், ஏகாயின் கண்களில் நமக்கு தயை கிடைக்கணும்னு நம்ம என்ன செய்யணும்? நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். பாவம் செய்ய மாட்டேங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, என் சரீரம் பரிசுத்தமானது, நான் இதை என்ன செய்ய மாட்டேன்? எந்த பாவத்திற்கும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் சரீரத்தை நான் எந்த பாவத்திற்கும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். எனக்கு பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அவனுக்கு பாவம் செய்வதற்கு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யலை? அவன் செய்யலை, ஓடி போயிட்டான். பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டுகிற இடத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும்? விலகி ஓடி போக வேண்டும். பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? பாவம் செய்ய மாட்டேன் என்கிற அர்ப்பணிப்பு நமக்கு இருக்க வேண்டும். சொல்லுங்க, நான் பாவம் செய்ய மாட்டேன். என் சரீரத்தை எந்த பாவத்திற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? அனுமதிக்க மாட்டேன். என் சரீரத்தில் எந்த பாவத்தையும் செய்வதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன். அவள் ஒரு திருமணமான ஒரு பெண் தான், அப்படி தானே? அவள் பாருங்க எப்படி பாவம் செய்வதற்கு அவனை இழுக்கிறா. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? ஓடி போனதுனால அவனுக்கு என்ன கிடச்சிச்சு? தயை கிடச்சிச்சு. அப்போ அர்ப்பணிப்பு இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல்ல நான் கேட்க போகிறேன், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? முதல்ல அழைக்கப்பட்டவர்கள், அப்படி தானே? அழைச்சிட்டு வர வேண்டியதான் அவர் வேலை. அழைச்சி கொண்டு உட்கார வச்சுட்டார். அடுத்து என்ன செய்யணும்? நன்றாக இருக்கணும். நன்றாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அது யார் வேலை? நம்ம வேலை. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். யார் அன்பு கூறணும்? இயேசு கிறிஸ்துவே என்ன செய்யணும்? முழுமையாக அன்பு கூறணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு அவருடைய கண்களை தயை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பாவம் செய்ய மாட்டேன். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி?
பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்ய மாட்டேன் என்ற அர்ப்பணிப்பு இருக்கணும். பாவம் செய்ய மாட்டேங்கிற அர்ப்பணிப்பு இருக்கணும். அழைக்கப்பட்டால் மட்டும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நாம் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். தேவனில் நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் யார் வந்து சண்டை போட்டாலும் அந்த அன்புல இருந்து மாறவே கூடாது. அதான் முழு பலம். எத்தனை பேர் வந்து அடித்தாலும் நோ, என் நேசர் என்னுடையவர் அப்படின்னு என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். இறுக்கமாக என்ன செய்யணும்? அவரை பற்றி கொள்ள வேணும். அப்போ தான் நம்ம எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அடுத்து என்ன செய்யணும்? நான் பாவம் செய்ய மாட்டேன். என் தேவனுக்கு விரோதமாக இந்த சரீரத்தில் நான் எந்த பாவம் செய்வதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? அர்ப்பணிக்க மாட்டேன். நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்பு இருந்தால் தான் நம்ம யார்? கஷ்டமான விஷயமா இருக்குதுல்ல, கஷ்டமான விஷயமா இருக்குல்ல. பாவம் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியதில்ல. நிறைய நேரங்களில் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையில் நம்மளை பாவத்துக்கு தள்ளி விடுதில்ல. அவன் பாவம் செய்கிற போது யாருமே இல்லை, அவன் செஞ்சதுனால யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிற நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. உங்களை பாவத்துக்கு தூண்டுறாங்க. நோ சொல்ல முடியல, சொன்னால் பிரச்சனை. எஸ் சொல்ல மனசு இடம் கொடுக்க மாட்டுக்கு. அந்த நேரத்தில் உங்கள் நேசரை கூப்பிடுங்க. நேசரே, உங்கள் மேலே மட்டும்தான் நான் அன்பு கூறணும்யா, வேறு எந்த அன்பு எனக்கு வேண்டாம். நான் எந்த பாவத்துக்கு நான் என்ன செய்யக்கூடாது? என் சரீரத்தை நான் என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்கக்கூடாது. இந்த பாவமான காரியத்திலேருந்து ஓடி போவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அன்பு கூறுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மட்டும் இல்லை, அர்ப்பணித்தவர்கள். இன்னொரு அர்ப்பணித்தவரை பற்றி நாம் பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமாம், தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன செஞ்சிச்சு? தயவு கிடச்சிச்சு. ஏன் அவனுக்கு தயவு கிடச்சிச்சு? 8ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 ஆமாம், தீர்மானம் பண்ணிக்கொண்டான். என்ன செய்ய மாட்டேன்? எந்த காரியத்துக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு தீர்மானம். யாரும் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சரீரத்தை பாவத்துக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்கக்கூடாது. நம்முடைய சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய ஆலயமாக இருக்குது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17. 1 கொரிந்தியர் யாரு? நீங்க தான், நம்ம தான். நம்ம யாரு? தேவனுடைய ஆலயம். தேவன் நம்மளை பரிசுத்தத்திற்கென்று படைக்கப்பட்டவர். இந்த சரீரத்தில் எந்த பாவமான காரியமும் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் தீர்மானம் பண்ணது? தானியேல் தீர்மானம் பண்ணினான். நான் எந்த பாவமான காரியத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? என் சரீரத்தில் செய்ய மாட்டேன். ராஜாவுடைய சாப்பாடாக இருந்தால் கூட அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது, அது விளக்கப்பட்டது, அது திராட்சரசம், ராஜா குடிக்கிற திராட்சரசமாக இருந்தாலும் அது வேணாம். என்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். என் சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. யோசேப்பு எப்படி அர்ப்பணித்தான்? நான் பாவத்திற்கு, என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. தானியேல்கிட்ட என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அர்ப்பணிக்கும் போது நம்ம எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆசீர்வாதம் வேணுமா? ராணியாக மாறணுமா? எத்தனை நாட்டுக்கு ராணியா? 127 நாட்டுக்கு ராணி. நான் தான் ஒத்தைக்கோ ராணி. யார்? நான் தான் ஒத்தைக்கோ ராணி. பெரிய ராணியாக மாறணும் ஆசை இருக்கா? ராணியாக மாறணும் ஆசை இருக்கா? நம்ம அந்த ராஜாவுக்கு ராணியாக மாற வேண்டாங்க. பரலோக தேவனுடைய ராஜாவுக்கு நம்ம எப்படிலாம் மாறணும்? ராணியாக மாறணும். பரலோக தேவனுடைய ராஜாவுக்கு நம்ம ராணியாக மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நாம் நன்றாக இருக்கணும். நம்ம நன்றாக இருக்கணும்னா கற்பனைகளை கை கொண்டு அவர் மேலே என்ன செய்யணும்?
அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அர்ப்பணிப்போடு இருக்கிறவங்க ஆசீர்வதிக்க. நான் தேவனுக்கு விரோதமாக எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னா இன்றைக்கி அவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? உங்கள் தலையில் ஆசீர்வாதமான கிரீடத்தை என்ன செஞ்சிருவார்? வச்சிருவார். போகும்போது கிரீடத்தோடு தான் நம்ம போகிறோம். அடுத்து நான் என் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு. அப்போ அழைக்கப்பட்ட நாம் அன்பு கூறுகிறவர்களாகவும் அர்ப்பணிக்கிறவர்களாகவும் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அடுத்து இந்த எஸ்தர்ட்ட இருந்த இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த வசனம் ஃபுல்லாக வாசித்துருங்க. 9ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம். ம் ம் ஒரு அடிமைங்க, ஒரு அடிமை, ஒரு அனாதை, நம்மளை மாதிரி சொல்லுங்கள், யாரை மாதிரி? நம்மளை மாதிரி ஒரு அனாதை, ஒரு அடிமை. யாரோட கண்ணில்? அந்த பிரதான மந்திரியோட கண்ணில் தயை கிடைச்சதுனால, அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததுனால. எப்படி நன்றாக இருந்தா? அவன் நேசரை அன்பு கூர்ந்ததுனால அவன் எப்படி இருந்தா? நன்றாக இருந்தா. பாவம் செய்ய மாட்டேன். இவள் ஒரு அடிமையாக இருந்திருக்கா. எத்தனையோ சூழ்நிலை இவளுக்கு வந்திருக்கலாம் பாவம் செய்கிறதுக்கு. அழகான பெண் வேற. எப்படிப்பட்ட பெண்ணு? அழகான பெண்ணு. நம்ம ஊரில் சும்மா போனாலே சொல்லுவாங்க, கல்லுக்கு சேலையை கட்டினாலே அப்படி தானே, நீங்களே அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் இவள் அழகான பெண், அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். எவ்வளோ பாவம் செய்கிறதுக்கு எத்தனை பேர் இவளை மோட்டிவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் எப்படி இருந்தா? இல்லை, நோ சொல்லிட்டா. என்ன செய்யணா? பாவத்துக்கு என்ன சொல்லிட்டா? நோ சொன்னதுனால என் நேசரோட அன்பை காட்டில் உங்கள் அன்புல ஒன்றும் கிடையாதா, போங்கடா அப்படின்னு சொல்லிடணும். என்ன செஞ்சிடணும்? போங்கடா. என் நேசர் எப்படிப்பட்டவர்? 1000 சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்பானவர். நீ வெறும் கருவாப்பையா, நீ எனக்கு என்ன வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? சொல்லிடணும். அவர் அழகானவர், அவர் நேசம் மட்டும் எனக்கு என்ன செய்யா போதுங்க அப்படின்னு சொல்லுங்கிற அர்ப்பணிப்பு இருக்கணும். நான் பாவமே செய்ய மாட்டேன், ஏன்னா என் நேசர் என்னுடையவர். அவர் 1000 சிறந்தவர். நான் அவரை கூட்டிகிட்டு போய் என் பிரச்சனைலாம் அவர்கிட்ட சொன்னால் போதுங்க, ஏன்னா பெரிய ராணியா அப்படி இப்படி கையை பிடிச்சி என்ன செஞ்சுட்டு வர்றாரு? கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன சொல்ல? பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்ததுனால அவளுக்கு ஒரு சிறந்த இடம் கிடச்சிச்சு. சிறந்த இன்னும் இவள் ராணியாக மூடி சுட்டப்படுவதற்கு இன்னொரு காரணம் பாருங்க. 10ஆம் வசனம். ம் ம் ஆமாம். அவள் என்ன செய்யல? தான் யாருன்னு சொல்லலை. அவள் யாரு? அவ யாரு? அடிமை, அனாதை. அங்க வந்திருக்கிறவங்கலாம் யாரு? ராஜகுலத்தில் உள்ளவங்க வந்திருக்காங்க. அப்படிதானே? 127 நாடுகளில் உள்ள ராஜகுலத்தில் உள்ளவங்க தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆமா தானே? ஆனா இவ யாரு? அடிமை, அனாதை. இவளுக்கு தான் என்ன கிடைச்சிருக்குது? சிறந்த இடம் கிடைச்சிருக்குது. அப்படிதானே? அப்போ இவா நமக்கு தான் நல்ல சிறந்த இடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை? இவளை பற்றி யார்கிட்டையும் என்ன செய்யலை சொல்ல. நம்ம என்ன செய்யணும்னா, எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கணும். அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், ராணியாக முடிசூட்டப்பட முடியும். அது மட்டும் சொல்லாதீங்க சிஸ்டர், வேறு என்னன்னாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். என்னால் அமைதியாக இருக்கவே முடியாது. ஆமாம் தானே? பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணியிருப்பார். சண்டை போடக்கூடாது, சண்டை போடுவது பிசாசுக்குரிய காரியம், கணவனை எதிர்த்து பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லி நல்லா பயங்கரமாக பிரசங்கம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை போயிடுவோம் வீட்டுக்கு. ஆமாம்மா, இனிமேல் என்ன செய்யக்கூடாது? மாமியார் கூட சண்டை போடக்கூடாது, வீட்டுக்காரர் கூட சண்டை போடக்கூடாது, பிள்ளைங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தோடு போவோம். நல்ல தீர்மானம் தானே அது. போவோம். போனால் வீட்டுக்கு போனோன்னு என்ன இருக்கும்ங்க? ரெடியாக இருக்கும். கொஞ்ச நேரம் என்ன செய்வோம்? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், அல்லேலூயா, எஸ்ப்பா, சண்டை போடக்கூடாதுன்னு பாஸ்டர் இன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எஸ்ப்பா, சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்போம்? அமைதியாக இருப்போம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே சிரிக்கிறாங்க வர என்ன செய்வோம்? அவ்வளோ நேரம் அவர் பேசிக்கிட்டு இருந்த பேச்சை ஒத்த வார்த்தையில் என்ன செஞ்சிடும்? வாயை மூடிட்டு போடா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஆமாம் தானே? வாயை மூடிட்டு போ, எனக்கெல்லாம் தெரியும். அமைதியாக நம்மளால் என்ன செய்ய முடியல? இருக்க முடியல.
நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம அமைதியாக இல்லாததுனால நம்ம யாருங்கிறது மறுபடியும் என்ன வந்துருச்சு, நம்ம அடிமைங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம அடிமைங்கிறது நம்ம அடிமைத்தனம், நான் அடிமையாக இல்லை, நான் அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, அமைதியாக. யாருமே உங்கள் வீட்டுக்கார கூட சண்டை போட மாட்டிங்களா? அப்பா அம்மா கூட சண்டை போட போனீங்களா? நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கா அப்படி தானே? உண்மையில அப்படி தான். ஆனால் இன்னொரு பெரிய விஷயம்னா, பிசாசு நம்மளை ரொம்ப சோதிப்பா. எப்படி நம்ம சண்டை போடக்கூடாது, இன்றைக்கி நம்ம இந்த பெண்கள் முகாமில் வந்து இந்த சிஸ்டர் வேறு பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பாவம் செய்கிறதுக்கு நம்ம சூழ்நிலை வந்தாலும் ஓடி போயிடணும்னு சொல்லிட்டாங்க, சொத்துறாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நாளைக்கு அவங்க வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக அதுக்குள்ள காரியம் தான் என்ன செய்யும், நடக்கும். நம்மளை அந்த பாவத்துக்குள்ள உட்படுத்துறதுக்கு இன்னும் அதிகமாக நம்ம உள்ளுக்குள்ளே பாவத்துக்குள்ளே போகிற காரியம் தான் நமக்கு நடக்கும். அப்போது அதிலிருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த சூழ்நிலையில் நம்ம அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து பாருங்களேன். முடியல தானே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்கள் நேசர்கிட்ட கேளுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் நேசர் அன்பு செலுத்தலை தானே, 100% உங்கள் நேசர்கிட்ட அன்பு செலுத்தலை தானே. நீ உங்கள் நேசர்கிட்ட அன்பு செலுத்திட்டு, நேசரே நீங்கள் தான்ப்பா எல்லாம் எனக்கு, நான் என்ன செய்யக்கூடாது, நான் அமைதியாக இருக்கணும், நான் சண்டை போடக்கூடாது, நான் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சங்கீதம் 141:3 வாசிங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம வாய் தான் 90% பிரச்சனைக்கு காரணம். அப்படி தானே? 90 95 98 எவ்வளோ சதவீத பிரச்சனைக்கு நம்ம வாய் காரணம்? ஆண்கள்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லவங்க தான் சொல்லுவோம் நிறைய விஷயத்தில். அப்படி தானே? நம்ம பேசுகிறதெல்லாம் சில நேரம் கேட்டுகிட்டே இருப்பான், சில நேரம் நிறைய நேரம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நமக்கு தான் பெரிய வாயே. எப்படிப்பட்ட வாயே? பெரிய. இன்றைக்கி ஆண்டோட சொல்லுவோம், ஆண்டவரே என் வாயை சின்ன வாயாக மாற்றுங்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் நான் எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நம்மளால் சாப்பிடாமல் இருக்க சொன்னால் கூட இருந்துருவாங்க, தூங்காமல் இருக்க சொன்னால் கூட இருந்துருவாங்க, பேசாமல் இருக்க சொன்னால் இருப்போமா, பேசாமல் இருக்க சொன்னால் இருக்குமா? முடியாது. அப்படி தானே? நான் இன்றைக்கி நானும் ரொம்ப உங்களை மாதிரி தான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இன்றைக்கி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது, காரில் ஏறி நாங்கள் உட்காந்து வரும்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ட்ராவல். வரும்போது நான் நினச்சிட்டே இருந்தேன், நம்ம இன்றைக்கி பேசாமல் அமைதியாக ஜெபம் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு பிரச்சனை வந்துச்சு. உடனே ஏசப்பா, நான் இத்தனை நாள் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் பேச மாட்டேன். போய் இறங்குற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மையிலே நான் இன்றைக்கி பேசவே இல்லைங்க 1.5 மணி நேரமாக. இது பெரிய அற்புதம். ஆண்டவர் இந்த பிரசங்கம் எனக்கு தான் முதல்ல பேசுகிற வார்த்தை உங்களுக்கும் இல்லை எனக்கும் தான். அப்படி தானே? நானும் ரொம்ப பேசுவேன். அதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். தெரியுது, நீங்கள் பேசுகிறதே தெரியுது அப்படிங்கிறீங்களா? பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் 1.5 மணி நேரமாக நான் பேசலை. அங்கே ஏறி இனிமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த தெருவுக்கு வராமல் அந்த தெருவுக்கு போயிட்டோம். அப்போ தான் கரெக்டாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், பேசினேன். அப்போது பேசாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே பேசாமல் இருக்கணும், ஜோம் பண்ணிகிட்டே போகணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நானாக 1.5 மணி நேரம் பேசாமல் இருந்தேன்னா அது உலக சாதனைங்க. எனக்கே ஆண்டவர் அதுக்கு உதவி செஞ்சுருக்கேன். அதுக்கு என் வீட்டுக்காரர் சாட்சி இங்கே தான் இருக்கிறார். வேணா முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட போய் கேளுங்க. 1.5 மணி நேரம் கேட்பாங்க, வீட்டில் கேட்பாங்க, என்னடா அம்மா அமைதியாக இருக்குது, உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. நான் பேசாமல் இருந்தேன்னா எனக்கு என்ன செய்யலை, இப்படியே தான் கேட்பாங்க. அம்மா அமைதியாக இருக்கடா, உடம்பு சரியில்லையா? அமைதியாக இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளை இருக்க விட மாட்டாங்க. என்ன அமைதி, என்ன உடம்பு சரியில்லையா, அமைதியாக இருக்கீங்களா கேட்பாங்க தானே. நம்ம நல்லா இருக்கணும்னாலும் இந்த உலகம் நம்மளை திருந்தனால என்ன செய்யாது, திருந்த விட. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், நேசர்கிட்ட கேட்போம். இன்றைக்கி உங்கள் நேசர், உங்களுக்கு ஒரு புது நேசரை நான் பிடிச்சி கொடுத்துருக்கேன்ல. என் நேசர் எப்படிப்பட்டவர், 1000 10,000 சிறந்தவர். நான் அவரை மட்டும் தான் நேசிப்பேன். அவர்கிட்ட கேளுங்க. நான் இன்னும் 1.5 மணி நேரம் நான் அமைதியாக ஒரு வார்த்தை பேசாமல் வந்தேன்னா அது உலக சாதனை. ஆண்டவர் அந்த கிருபையை நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார், தருவார். ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. பேசிக்கிட்டே வருவேன், பேசணும்னு சண்டை போட மாட்டேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன், எதையாவது பேசுவேன். ஆனால் நான் பேசலை. கர்த்தர் நம்மளை அமைதியாக இருப்பதற்கு பக்குவப்படுத்துவார், பழக்கப்படுத்துவார். அப்போ நம்ம அமைதியாக இருந்தோம்னா, எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தாள். என்ன செய்யல, சொல்லலை, அமைதியாக இருந்தாள். அதனால் அவள் என்ன செய்யப்பட்டாள், அவள் ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாள். அப்போ அமைதியாக இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் பாக்கி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை, அன்பு கூறுகிறவர்கள் யாரு,
நான் நன்றா இருக்கணும். அவனுடைய பார்வைக்கு அவள் நன்றா இருந்தாள். அடுத்து என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பு இருக்கணும். என்ன அர்ப்பணிப்பு இருக்கணும்? என்ன அர்ப்பணிப்பு இருக்கணும்? பாவம் செய்ய மாட்டேன், என் சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்துக்கொள்வேன். பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு வருது நிறையா. அடுத்து நான் எப்படி இருக்கணும்? எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். இவளுக்கு நல்ல வாய்ப்பு. இவ தான் எல்லாத்தோடும் பெருசாக 7 தாதிமார்கள் கொடுத்து சிறந்த இடத்துல கொடுத்து உட்கார வச்சிருக்காரு. நம்மனா என்ன செஞ்சுருப்போம்? பார்த்தியா நான் எப்படி இருந்தேன் என்ன எப்படி அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்பான்? எல்லாத்தையும் அடித்து ஒளரி கொட்டி வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. அரண்மனையிலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க? நம்ம அப்படி தானே சொல்லிப்போம். நம்ம தான் வந்துட்டோம்ல, இந்த மந்திரியோட கண்ணில் நமக்கு தயை கிடச்சிட்டுல, நம்ம ஒரு பார்வைக்கு நன்றாக இருக்கிறோம்ல, இனிமேல் நம்ம என்னன்னாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம் அப்படி தானே ஒளரி கொட்டி போடுவோம். ஆனால் எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தாரையும் அறிவிக்காதிருந்தாள். அப்போ அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால்? அமைதியாக இருந்தாள். நம்ம எந்த சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறோமோ அங்கே நம்ம யாராக நம்ம பார்க்கப்படுறோம்? ராசாத்தியாக பார்க்கப்படுறோம். எப்படி பார்க்கப்படுறோம்? ஐயோ என்ன பேசினாலும் சும்மா ஊமை கொட்டானாட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்படி யாரையா சொல்லியிருக்காங்களா? வாய்ப்பு இல்லை. சொல்லியிருக்காங்களா? என்ன பேசுனாலும் அது தாங்கி கூட அப்படின்னு உங்களை யாரையாவது பார்த்து யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் கூட இல்லையா? சரி, இனிமேல் சொல்லுவாங்க. இனிமேல் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி போகிறோம். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அடுத்து இன்னொரு காரியம் பாருங்கள். இவள் ராஜாத்தியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முடிசூட்டப்படுவதற்கு இன்னொரு காரியம். இவங்க இங்கே வந்திருக்காங்களா? அந்த 12ஆம் வசனம் வாசிங்க சார். ஆ ஆ எதுக்காக இந்த இவங்கெல்லாம் கூட்டப்பட்டிருக்காங்க? எதுக்காக இந்த அரண்மனைக்கு கூட்டு வச்சிருக்காங்க? அந்த வஸ்திக்கு பதிலாக இன்னொரு ராணி வேணும் அப்படிதானே? எல்லாரும் இருக்காங்க. அது கூட தான் நம்ம எஸ்தரக்காவும் இருக்காங்க அப்படிதானே? அப்போ என்ன நடக்குன்னா 6 மாதம் என்ன செய்வாங்கன்னா சுகந்த வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த நம்ம அப்படின்னா என்னன்னா 6 மாதம் 1 வருஷம் அங்கங்கே என்ன செய்வாங்க? பட்டி பார்த்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நல்ல ராணி ஆகிற மாதிரி அவங்கள என்ன செய்கிறாங்க? 1 வருஷ காலமாக அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? என்ன பண்ணுறாங்க? அழகுபடுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, ராஜா கிட்ட எப்படி நடந்துக்கணும், ராஜா அரண்மனையில் எப்படி நடந்துக்கிடணும், ராணினா எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி பார்க்கணும், எல்லாத்துக்கும் அங்கே என்ன செய்யப்படும்? அந்த 1 வருஷமாக ட்ரைனிங் பீரியடு. நமக்கு ட்ரைனிங் பீரியட் எங்கே? நம்ம சர்ச்சு தான் என்னது? ட்ரைனிங் பீரியடு. சில நேரம் ட்ரெயினர் எப்படி இருப்பார்? லெஃப்ட் ரைட் வேகமாக போட சொல்லுவார் அப்படிதானே? பாவம் செய்யாத, பாவம் செய்கிற ஆத்மா சாவும், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்? திட்டுவார். பாஸ்டர் அப்படி தானே, ட்ரெயினர் அப்படி தானே, வந்து ட்ரெயினர் அப்படி தானே. இங்கே உட்காந்து 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் இவங்களை என்ன செய்கிறாங்க? அழகுபடுத்துகிறாங்க, அறிவு ஊட்டுறாங்க. என்ன செய்கிறாங்க? இப்போ நமக்கு இதுதான் என்னது? ட்ரைனிங் இடம். நம்ம சபை தான் என்னது? ராஜாத்தியாக நம்ம மாறுறதுக்கு நம்மளை அழகாக்குற இடம். ராஜா வரும்போது அழகா இருக்காயா, நல்லா இருக்கியா, இவன் பேச்சு நல்லா இருக்கியா, இவன் நடம் நல்லா இருக்கியா, இவன் உடம் நல்லா இருக்கியா, நல்லா பார்க்குறாளே அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? இவ தான் எனக்கு மணவாட்டி, இவ தான் எனக்கு ராசாத்தி, நீ தான் என் ராசாத்தி அப்படின்னு ஆண்டவர் உங்களை கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னா என்னால் ட்ரைனிங்க்கு நம்ம என்ன செய்யணும்? ட்ரைனிங்க்கு அடங்கி இருக்கணும் அப்படி தானே? வெள்ளைப்பழம் பூசுகிறாங்களா? பூசு. சுகந்த வர்க்கம் போடுறாங்களா? போடு. நான் இப்படி சாலை கட்டுவேன், நீ என்ன இப்படி கட்டுறா? எப்படி செய்கிறாங்களோ அதுக்கு என்ன செய்யணும்? அடங்கணும். சபையில் என்ன போதிக்கப்படுகிறதோ அதை அப்படியே என்ன செய்யணும்? கேட்கணும். பாஸ்டர் ஊழியக்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க தப்பாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த வேதத்தில் உள்ளது தான் என்ன செய்வாங்க? சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படியே அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு என்ன செய்யணும்? நடக்கணும். இப்படி 1 வருஷம் நடந்துச்சுங்க. அப்போ உடனேலாம் ராஜா ஆகலை. இப்போ எத்தனை பேருக்கு கூட்டப்பட்டு வந்த எல்லாருக்கும்
எல்லா நாடுகளில் இருந்த வந்த பெண்களுக்கும் அதோட நம்ம எஸ்தருக்கும் சேர்த்து என்ன செய்யுது, மேக்கப் போடுறாங்க. எத்தனை வருஷம்? 1 வருஷம். 1 வருஷம் முடிஞ்ச பிறகு 13ஆம் வசனம். அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். 1 வருஷம் கழிச்சு வரிசையாக பேர்படி கூப்பிடுவாங்க. நீங்கள் போங்க, நீங்கள் தான் இன்றைக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அப்படி ராஜாவை பார்க்க போகும்போது இவ என்ன கேட்டாலும் என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். அப்படி என்ன கேட்பாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் பவுட்ரு பத்தலை போடு, இன்னும் கொஞ்சம் மேக்கப் பத்தில் ரோஸ் பவுடர் பத்தலை போடு, இந்த கண்ணில் மூக்கில் எல்லாம் போடுவாங்களே, எல்லாம் போடு, இன்னும் நிறைய இந்த ட்ரெஸ் எனக்கு பத்தலை, வேறு ட்ரெஸ்ஸு கொடு. அப்படி என்ன கேட்டாலும் என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். நம்ம என்ன கேட்டாலும் தருவார். ஆனால் ராஜாத்தி ஆகணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? 15ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, அந்த ட்ரெயினர் இருக்கார்ல ஏகாய், அந்த அவங்களெல்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருக்கார்ல, பார்வைக்கு நன்றா இருந்தான்னு பார்த்தோம்ல, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவள் செஞ்சாலாம். மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒருத்தங்க போயிருப்பாங்க உள்ள, அவங்க ராணியாக முடிசூட்டப்படலை. அப்போ மற்றவங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க, அதை பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. இவன் இதெல்லாம் போட்டு போனான், ரிஜெக்டட். அப்போது நாளைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம முறை வரும்போது இதெல்லாம் கூட்டிக்கிடணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒவ்வொன்றா எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சுருப்பாங்க. யாருமே இல்லை. ஆனால் இந்த எஸ்தர் என்ன பண்ணாங்களாம், அந்த ஏகாய், அந்த ராஜாவுடைய மந்திரி இவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒருத்தரை வச்சுருந்தாங்க பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இருந்தார் பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அவங்க கேட்டாங்களாம். எக்ஸ்ட்ராலாம் என்ன செய்யலை, கேட்கல. பாஸ்டர் பாவம் செய்யக்கூடாதுன்னா அவர் கிடக்குறாரு, பாஸ்டர் நான் பாவம் செய்வேன் அப்படின்னு என்ன செய்யலை, கேட்கல. அப்படிதானே? அன்பு கூறணும். யார் அன்பு கூடணும், எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு ஊழியக்காரர் சொன்னாரோ அது மாதிரி தான் கேட்கணும். அப்படிலாம் இல்லை, நான் என் வீட்டுக்காரில் நான் யாருனாலும் அன்பு கூறுவேன், அதெல்லாம் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. என் நேசரை மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது. அவள் என்ன செஞ்சானா, அவர் என்ன செஞ்சாரோ அதை மட்டும்தான் அவள் எடுத்தாலாம், வேற எதுவுமே கேட்கலாம். அழகா இருக்கு பாருங்க. அவள் நியமித்த காரியமே அல்லாமல் வேறென்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்திருக்கு, அப்படிதானே? அவ்வளோ நல்ல பிள்ளையா இருந்திருக்கு, அமைதியாக இருந்திருக்கு, இருக்கிற இடம் தெரியாமல். இதை விட அவன் நினச்சான், அவன்தான் பெரிய உயர்ந்த இடத்துல சிறந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. 7 தாதிமார்களை கொடுத்து, அங்கே போகிறதுக்கு முன்னாடியே 7 தாதிமார்களை கொடுத்து, அந்த ட்ரெயினோட கண்ணில் என்ன செஞ்சு நன்றாக இருந்திருக்கா, தயை கிடைச்சிருக்கு. ஆனாலும் எப்படி இருந்தாங்க, எதுவுமே கேட்கல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஏசப்பா, அதை மட்டும் நான் என்ன செஞ்சுக்கிறேன், கேட்டுக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் என்ன நடத்துகிறீங்களோ, உங்கள் சித்தம் எதுவோ அதன்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, என்னைய நடத்துங்க. உங்கள் சித்தத்தின்படி என்ன செய்யுங்க, வழியணும். என் கையை நீங்கள் மட்டும் பிடிச்சிக்கோங்க, என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துவிட்டு அமைதியாக இருந்ததுனால பாருங்க, 17ஆம் வசனம் பாருங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எதனால் அன்பு வைத்தார்? இவன் என்ன செஞ்சா, தன் நேசர் மேல அன்பு வைத்தான். அழைக்கப்பட்ட நம்ம எப்படி இருக்கணும், நான் முதல்ல சொன்னேன், கற்பனைகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாய கர்த்தரிடத்துல அன்பு கூற வேண்டும். சொல்லுங்க எல்லாரும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி இந்த எஸ்தர் அன்பு கூர்ந்ததுனால ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். பார்த்தீங்களா, எத்தனை நாட்டில் உள்ள அப்படி நல்ல பேக்ரவுண்டு பலமாக உள்ளவங்க, ராஜாவுடைய மகளா, அந்த நாட்டோட அதிபதியோட மகளாக இருக்கலாம்,
அப்படிதானே? ஸோ பெரிய சொந்தக்கார, பெரிய நல்ல வசதியானவங்களாக இருக்கலாம். யாருக்கும் ராஜாவோட கண்கள் என்ன கிடைக்கல? அன்பு கிடைக்கல. பாருங்களேன் எப்படி ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எதனால ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான்? எஸ்தர் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்ததுனால, வசனம் அப்படியே அழகா இருக்கு பாருங்களேன். அவ அப்படி அன்பு கூர்ந்ததுனால ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். உங்கள் மேலே எல்லாரையும் காட்டிலையும் உங்கள் மேலே ஆண்டவர் அன்பு வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும். என் இருதயத்தில் இயேசுக்கும் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பேருக்கும் கொஞ்சம் பேருக்கும் என்ன செஞ்சுருக்கேன்? இடம் கொடுத்துருக்குறேன். அதுக்காக நம்ம பிள்ளைங்களை கணவன் நேசிக்கிறதுக்கு சொல்லலை. தேவையில்லாத அன்பு இருக்கக்கூடாது. தேவையில்லாத அன்பு என்ன செய்யக்கூடாது? அன்பு எங்கே செலுத்தப்படணுமோ அங்கே தான் அன்பு செலுத்தணும். உங்கள் அன்பு உங்கள் முழுசும் உங்கள் கணவனுக்கு கொடுக்கணும், உங்கள் கணவனுக்கு தான் கொடுக்கணும். தேவையில்லாத இடங்களில் உங்களுடைய அன்பு செலுத்தப்படக்கூடாது. வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்கள் அன்பு தேவையில்லாத இடத்தில் என்ன செய்யக்கூடாது? செலுத்தப்படக்கூடாது. உங்கள் அன்பு யார் மேலே மட்டும்தான் இருக்கணும்? உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்ததுனால ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். சொல்லுங்க, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தார். எத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் காட்டிலும் யார் மேல் ஆண்டவர் அன்பு வைத்தார்? ஆண்டவர் உங்களை நேசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை ராஜாத்தியா உங்களுக்கு கிரீடம் சுட்டணும்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்யணும்? அவருடைய அன்புக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரமாக இருக்கணும். அப்படி தானே? அவனுடைய அன்புக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பாத்திரமாக இருக்கணும். சொல்லுங்கள், ஆண்டவர் மேலே நான் என் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நான் அன்பு கூறணும். அப்போ தான் ராஜா நம்ம மேலே என்ன செய்வார்? அன்பு வைப்பார். அப்படி தானே? அடுத்து பாருங்கள், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. என்ன கிடைச்சிச்சு? தயை கிடைத்தது. அவன் 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 வந்து என்ன செஞ்சான்? நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா? அர்ப்பணித்தா. அப்படி தானே? நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணித்ததுனால, என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வேன் அர்ப்பணித்ததுனால அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சு? தயை கிடைச்சிது. அப்போது அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு, பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்வேன் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும்போது நமக்கு என்ன செய்யும்? ராஜாவுடைய கண்களில் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? தயை கிடைக்கும். அடுத்து வாசிங்க. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை எல்லாம் மேலே வசனம் தெரியுதா? வாசிக்க தெரிஞ்சவங்களாம் வாசிங்க. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எப்போ? சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் அன்பு. எப்போ நமக்கு அன்பு கிடைக்கும்? ராஜாவுடைய அன்பு. நம்ம முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் அன்பு செய்யணும். அப்போ அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம், அரசியாக முடிசூட்டப்படுவார்கள். அடுத்து அர்ப்பணிப்பு. என்ன அர்ப்பணிப்பு? பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய சரீரத்தை நான் என்ன செய்வேன்? பரிசுத்தமாய் காத்து கொள்வேன் அப்படிங்கிற அர்ப்பணிப்பு. அடுத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் எப்படி இருப்பேன்? அமைதியாக இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் எப்படி இருப்பேன்? அமைதியாக இருப்பேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு எந்த காரியத்தின் வழியாக நம்ம நியமிக்கிறாரோ அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தும் போது எல்லாருடைய கண்களை பார்க்கலாம். அந்த வசனம் பாருங்களேன். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் என்ன செய்தான்? அன்பு வைத்தான். இப்போ நம்ம ராஜாத்தியாக மாறணும்னா அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அழைக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அன்பு கூறுகிறவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும். அடுத்து அதிகமாக என்ன செய்யக்கூடாது? எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. நம்ம எல்லாம் ஆண்டோட சமூகத்தில் எழுப்பி நிற்போமா? எழுப்பி ஆண்டோட நம்ம ஜபிக்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? நம்ம ராஜஸ்திரியாக நம்ம என்ன செய்யணும்? முடிசூட்டப்படணும். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும்.
அப்படிதானே? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே நம்ம. வந்த நேரத்துல இருந்து அந்த வார்த்தை தானே நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். வந்த நேரத்துல இருந்து அந்த வார்த்தை தானே கேட்டுட்டே இருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, சும்மா சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. ஒரு 127 நாடுகளுக்கு ராணியாக முடிசூட்டப்பட்டால் இந்த எஸ்தர். அவள் ஒரு அனாதை. ஒரு அனாதையாக இருந்த எஸ்தர், ஒரு அடிமையாக இருந்த எஸ்தர், அவள் என்ன செய்தாள்? அழைக்கப்பட்டாள். அனாதை போன்ற சூழ்நிலையில, யாராலும் நேசிக்கப்படாத சூழ்நிலையில, ஒரு அடிமைத்தனத்துல நம்ம இருந்து இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அழைக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டு நம்ம வந்திருக்கிறோம். எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு அனாதையை போல இருந்தேன், என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை, எனக்கு எல்லாம் அனாதை அப்படி நான் நேசிப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னா நம்ம அனாதை. ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல நான் ஆண்டவரே எல்லாராலும் நான் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. என் கணவன் இருக்கிறார், ஆனால் என்னை நேசிக்கவில்லை. என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னை நேசிக்கவில்லை. என் தாய் தகப்பன்மார் இருக்கிறார்கள், ஆனால் என்னை நேசிக்கவில்லை. நான் ஒரு அனாதையா இருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டோட சமூகத்துல, ஒரு அனாதையா இருக்கிறேன். ஒரு அனாதையா இருக்கிற சூழ்நிலையில இருந்த உங்களை தேவன் இந்த இடத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஒரு நாட்டிற்கு ராணியாக மாற்றுவதற்கு, ஒரு நாட்டிற்கு, ஒரு தேசத்திற்கு, 127 நாடுகளுக்கு உங்களை அரசியாக முடிசூட்டுவதற்கு அழைக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துக்கு நீங்க தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. என்னை நீங்க தான் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. நான் வரல. எத்தனையோ பேருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா அழைக்கப்பட்டவர்களா இங்கு வந்து அமர்ந்திருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க ஆண்டவரே, சில பாவங்கள்ல இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மளால எதை விட முடியலையோ அதுக்கு நம்ம அடிமை. சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ஏசப்பா, இந்த காரியத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியம் தவறு என்று தெரிகிறது ஆண்டவரே. ஆனாலும் நான் இந்த காரியத்திற்கு தொடர்ந்து என்னால விட முடியாமல் அடிமையா இருக்கிறேன். ஏசப்பா, உங்க சமூகத்துல கெஞ்சுறேனப்பா, உங்க சமூகத்துல நான் கெஞ்சுறேன்யா. இந்த அடிமைத்தனத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சில வாலிப பிள்ளைகள் எல்லாம் சிலருடைய அன்பிற்கு அடிமையா இருக்கிறீங்க. சிலரோட அன்பிற்கு நீங்கள் அடிமையா இருக்கிறீங்க. சில நேரத்தில் அதுல இருந்து வெளியில வந்துடணும் முடியல. இந்த நாள்ல ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டோட சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உண்மை மட்டும்தான் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். இந்த அடிமையான அன்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வாங்க ஆண்டவரே. என்னை மீட்டெடுங்க ஆண்டவர். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தையே நமக்கு கிரயமாக செலுத்தி இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டோட சமூகத்துல, இந்த நாள்ல நீங்க ஆண்டோட சமூகத்துல, அப்பா இந்த காரியத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேன் ஆண்டவரே. நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதற்கு நம்ம அடிமை. நான் செய்யற காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது, அது பாவம். இந்த காரியம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பாவமான காரியத்திற்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க. தெளிவா சொல்ல வேண்டாங்கிறதுனால நான் சொல்றேன். நிச்சயமா ஆண்டவர் இந்த நேரத்துல சொல்றாரு, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் உங்களோட வாழ்க்கையில் பாவமாய் இருக்கிறது. அந்த பாவத்திற்கு நீங்க அடிமையா இருக்க. தேவன் அந்த காரியத்திலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்ப இருக்க. ஆண்டோட சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாயில திறந்து கண்களை கண்ணீரோடு, ஆண்டவரே இந்த பாவமான காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே.
உங்களுடைய நேசம் மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே. வேற எந்த நேசம் எனக்கு வேண்டாயா, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இந்த உலகத்துல இந்த ஆண்டவரே இந்த தவறான காரியத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேனே ஆண்டவரே, நான் அடிமையா இருக்கிறேனே. யாருக்கும் தெரியாமல் நீ செய்கிற காரியம் பாவம். அப்படி செய்கிற காரியத்திற்கு, அந்த பாவத்திற்கு நீ அடிமையா இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு நான் அடிமையா இருக்கிறேன் இயேசுப்பா. தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. உராபால சந்தாரா மோக்குராதி பலபராக்குரா ஷிலாதுரா மாக்கராதி பலபராரா ரிஷாலா துராக்கராதி பலபராரா ரிமாலா துராக்கரவல. சிலர் பல கட்டுகள்ல, அத பாரம்பரிய கட்டுல அடிமையா இருக்கிறீங்க. இத செய்யலன்னா அவ்வளவுதான், இத செய்யலன்னா அப்படி பாரம்பரிய கட்டுல நீங்க அடிமையா இருக்குங்க. பாரம்பரிய கட்டுகளில் அடிமையா இருக்கிற ஜனங்களே, தேவன் இன்றைக்கு விடுதலையாக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாரம்பரிய கட்டிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. பாவ கட்டிலிருந்து நான் வெளியில வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வரணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியில வரணும், இந்த பாரம்பரிய கட்டிலிருந்து என்ன வெளியில கொண்டு வாங்க. அநேக பாரம்பரிய கட்டுகளில் அடிமையா இருக்கிறீங்க, பாரம்பரிய கட்டுகள் அடிமையா இருக்கிறீங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நீங்க அவருடைய சமூகத்துல, அவருடைய கரத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான். உங்க உள்ளத்தை திறந்து அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல நீங்க நாளில் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு அரசியாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இல்லைன்னா வஸ்தி தள்ளப்பட்டு போனது போல நீங்கள் தள்ளப்பட்டு போகப்படுவீர்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, நான் வஸ்தி போல தள்ளப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. எஸ்தர் போல உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் எஸ்தர் போல உயர்த்தப்பட வேண்டும், நான் எஸ்தர் போல உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாவ காரியத்தை செய்ய மாட்டேன். நான் என் சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்ளுவேன், என் சரீரத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வேன் என்று ஆண்டோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. அர்ப்பணிக்கிறவங்களுக்கு அரசியாக முடிசூட்டப்படும், அர்ப்பணிக்கிறவங்களுக்கு அரசியாக முடிசூட்டப்படும். கீழ்ப்படுகிறவங்களுக்கு ஆசீர்வாதம். வரமாட்டேன் என்று சொன்ன வஸ்தி ராஜ ஸ்திரீ ஆகிய அவளுடைய ஒரு ராஜ ஸ்திரீ என்கிற ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு போனாள். ரிமாலாதுரா சந்தனராம குராதி பலபரா ரிகாலாதுரா மல சந்தலபரபாக்கு. சொல்லுங்க ஆண்டவரே, என் பாவ கட்டிலிருந்து, என் சாப கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நீங்க என்னை கேட்டீங்கன்னா ஆண்டவர் விடுதலை தர்றதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். வாய்களை திறந்து நீங்க அவருடைய கருத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாவ கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க, இந்த பாரம்பரிய கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, இந்த அழைப்பை அற்பமாக எண்ணாதிருங்கள், அழைப்பை அலட்சியப்படுத்தாதிருங்கள், அழைக்கப்பட்ட அழைப்பை அலட்சியப்படுத்தாதிருங்கள். ரிஷாந்தானா ருக்கானாதி ரிமாலா தூராமாலா தரக்கரஷல். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பாவமான காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவ கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அழைக்கப்பட்ட அழைப்பை அலட்சியமாய் விடாதிருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புகள் நீங்கள் பாத்திரமாயிருந்து அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூர்ந்து, நான் பாவம் செய்ய மாட்டேன், என் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வேன் என்று அர்ப்பணித்து அவர் குறித்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்து தேவன் உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்தீங்கன்னா, விட்டு கொடுத்தீங்கன்னா தேவன் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த சாபத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து தேவன் எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் நீங்களே யாருக்கும் தெரியாம உங்களோட வலது கரத்தை உங்க இதயத்தில் வச்சு, ஆண்டவரே, இந்த
இந்த பாவமான காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. எத்தனையோ நாள் இந்த பாவத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும் பிரயாசப்படுறேன், ஆசைப்படுறேன். ஆனா என்னால முடியலையா, என்னால முடியல. இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரே. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரமா இருக்கணும் ஆண்டவரே. அழைக்கப்பட்ட நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. அழைக்கப்பட்ட நான் அரசியாக மாற வேண்டும் ஆண்டவரே. நான் ராஜஸ்திரியாக மாற வேண்டும் அப்பா. உங்களுடைய நேசத்திற்கு பிரியமான பிள்ளையாய் நான் மாறணும் அப்பா. நீர் என்னுடைய தலையில் ஆண்டவரே ராஜ கிரீடத்தை சூட்ட வேணும் ஆண்டவரே. என்னை ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசையாய் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட அழைப்பை இந்த நாளில் உங்களுக்கு நேராக ஆண்டுடைய வார்த்தை வந்தா கீழ்ப்படிங்க. யோசேப்பு போல பாவம் செய்வது, என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த இடத்த ஓடி போங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் செய்யணும்னு சொல்லுவோம். சூழ்நிலை ஏற்படுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு நீங்க வேலையை வாங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து அதை விட பெரிய இடத்துல உங்களை உயர்த்தி வைப்பார். எந்த இடத்தில் ஆகிலும் உங்களை பாவம் செய்வது, அந்த பாவத்து நிமித்தம் நீங்க வெளியில வந்தா என் சூழ்நிலை என்ன ஆகும், நான் எப்படி பிழைப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தைரியமா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வாங்க. தேவன் சிறைச்சாலைக்காரோட கண்களில் தயை கிடைத்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை அதிபதியாய் உயர்த்தி வைத்தார். உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் சர்வ வல்லமை உள்ளவர், நான் சர்வ வல்லமை உள்ளவர். ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாவமான காரியத்திலிருந்து, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரமாய் மாறணும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீங்களா வரல. தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எஸ்தரும் அழைக்கப்பட்டவள். நீங்கள் எல்லாம் எஸ்தர்களாய் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எஸ்தரா வந்துட்டு எஸ்தரா போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படியே போயிருங்க. எஸ்தராய் அழைக்கப்பட்ட நீங்கள், அடிமையாய் அழைக்கப்பட்ட நீங்கள், அநாதையாய் அழைக்கப்பட்ட நீங்கள் அரசியாக முடிசூட்டப்பட வேண்டுமானால் அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் மேல அன்பு கூறுங்க. அவர் மேல உங்களோட முழு அன்பு அவர் மேல இருக்கட்டும். உங்களுடைய முழு அன்பை அவர் மேல செலுத்துங்க, அர்ப்பணிப்புங்க. யோசேப்பு போல பாவம் செய்ய மாட்டேன், பாவத்திற்கு விலகி ஓடுவேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உங்கள்கிட்ட இருக்கணும். தானியேலை போல நான் என்னை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்வேன், எந்த சூழ்நிலையிலும் என் பரிசுத்தத்திலிருந்து நான் விலக மாட்டேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்கணும். இருந்தால் நீங்கள் எஸ்தராய் அழைக்கப்பட்ட நீங்கள் அரசியாய் முடிசூட்டப்படுவீர்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை அலட்சியமாய் நீங்கள் போனீர்கள் என்றால் பஸ்தி போல தள்ளப்பட்டு போவீர்கள். ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் எஸ்தர் போல் ஆண்டவரே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறேன் அப்பா. நான் எஸ்தரை போல் ஆண்டவரே, ராஜா எல்லா பெண்களை காட்டிலும் எஸ்தர் மேல் ராஜா மிகவும் அன்பு வைத்தான். என் மேல அன்பு வைங்கப்பா, என் மேல அன்பு வைங்கப்பா. இந்த உலகத்துல யாருமே என் மேல அன்பு வைக்கல. யாருமே என் மேல அனுபவிக்கல. அவங்க அனுபவிப்பாங்களா, இவங்க அனுபவிப்பாங்களா, இவங்க என் மேட்ட பாசமா பேசுவாங்களா, இவங்க என்கிட்ட ஆசையா பேசுவாங்களான்னு எத்தனையோ நேரம் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்துல யாருமே மேல உண்மையான அன்பு வைக்கல. நீங்க என் மேல உண்மையான அன்பு வைங்கப்பா. நீங்க என் மேல உண்மையான அன்பு வைங்க ஆண்டவரே. நீங்க என் மேல உண்மையான அன்பு வைங்க ஏசப்பா. உங்களோட நேசரை பிடித்து கொள்ளுங்க. நானும் என் நேசரும், நான் என் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர். சொல்லுங்க ஏசப்பா, உங்க அன்பு மட்டும் போதும் ஆண்டவரே, உங்க அன்பு மட்டும் போதும் ஆண்டவரே. உங்கள நான் அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மேல நான் ஆண்டவரே முழு இருதயத்தோடு, தேவனிலும் அன்பு இல்லை, தேவனை மட்டும் உங்க மேல நான் முழு, சொல்லுங்க ஏசப்பா, உங்க மேல நான் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும்,
முழு பலத்தோடும் ஆண்டவரே உங்க மேல இருக்கிற அன்பை எந்த பலனும் வந்து என்னை பிரிச்சுட்டு போக கூடாது ஆண்டவரே. அவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்க மேல இருக்கிற அன்பு இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க மேல இருக்கிற என் அன்பை ஸ்ட்ராங்கா மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மையா இந்த சமூகத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க ஏசப்பா, நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். அழைக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போகணும். ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு ஆண்டோட சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் கண்களை மூடி ஆண்டோட சொல்லுங்க ஒரு வார்த்தை. ஆண்டவரே, யாருமே என்னை நேசிக்கல, நீங்க என்னை நேசிங்க. தள்ளப்பட்ட சூழ்நிலை, அடிமையான சூழ்நிலை நான் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே. நான் அந்த உலகத்துல இருந்து என்னத்துக்கு நான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இந்த நாளில் நீங்க ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை அர்ப்பணித்தால் மட்டும் போதும். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணித்தால் மட்டும் போதும். தேவனே, நான் உங்களுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கண்களை மூடு ஒரு செகண்ட் சொல்லுங்க, உண்மையாய் ஆண்டவரே உன் மேல அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. உங்களை சமூகத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் மேல அன்பு கூறுங்க ஆண்டவரே, என் மேல அன்பு கூறுங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அன்பு கூறுகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அர்ப்பணித்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அமைதியா எல்லா சூழலில் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போதுமென்று அதிகமாய் ஆசைப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அமைதியாய் பொறுமையாய் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை ராணியாக ராஜாத்தியாக இந்த நாளில் முடிசூட்டுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு விஷயம் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்கிற ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. தேவன் உங்கள் மேல் ஆசையாக இருக்கிறார், அவர் உங்கள் மேல் ஆசையாக இருக்கிறார். அவர் என்னை நேசிங்கன்னு சொல்கிறவங்களை அவங்க மேலே அவர் ஆசையாக இருக்கிறார். உங்களை அப்படியே அவர் அவருடைய கரங்களில் பிடித்து கொண்டு, யார் நேசித்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், யார் நேசிக்காவிட்டாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த உலகத்தின் அன்பு மாயமானது, 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 மாய்மாலம் நிறைந்த அன்பு, மாய்மாலம் நிறைந்த அன்பில் ஆனால் உங்கள் நேசருடைய அன்பு மாசற்ற அன்பு. அந்த அன்பு உங்களை ஆட்கொள்கிறது. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. அப்பா அழைக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, அழைக்கப்பட்ட நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போகணும் ஆண்டவரே. உங்கள் மேலே அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. உங்களிடத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணித்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அர்ப்பணித்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டோட சமூகத்தில் ஏசப்பா நான் எங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுனதுக்காக ஒரு முறை நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஆண்டவர் பேசினாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர்